பிசிடி நம்பரு 139 139. முரளி டேட்டு 28 ஜூலை 1965 முரளியாக இருக்குது. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 13 மே 2004. आज की वाणी है ஓம் சாந்தி. இன்றைய வாணி இருக்குது 28 जुलाई सन 28 ஜூலை 65. रिकॉर्ड चला है माता ओ माता तू है जग की भाग्य विधाता. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது. மாதா ஓ மாதா, நீ உலகத்துக்கே பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆயிருக்கேன். ये भारत माताओं की महिमा है. இது பாரத மாதாக்களோட அவங்களுக்காக இருக்கக்கூடிய மகிமா இருக்குது. क्या என்ன क्या महिमा है? என்ன மகிமா இருக்குது? कि माताएं ही भारत के भाग्य की विधाता हैं. என்னன்னா மாதாக்கள் தான் பாரத்துக்காக பாக்கிய கொடுக்கக்கூடிய வள்ளலா இருக்காங்க. அப்படின்னா அந்த பாக்கியத்தை பங்கிடக்கூடிய வள்ளலா இருக்காங்க. माताओं में वो शक्ति है. பாபா சொல்றாங்க மாதாக்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குது. कि भारत के भाग्य का निर्माण कर सकती है. என்னன்னா பாரத்தினோட அந்த பாக்கியத்தை உருவாக்கலாம் மாதாக்கள். மாதாக்களால ஆகும் அந்த விஷயம். जैसे परम पिता परमात्मा शिव की महिमा है, எப்படி பரம்பிதா பரமாத்மா சிவனோட மகிமை இருக்குது, वैसे माता की महिमा है. அப்படியே மாதாக்களோட மகிமை இருக்குது. மாதாவோட மகிமை अब இருக்கு. एक माता की महिमा तो चल नहीं सकती. இப்போ ஒரு மாதாவோட மகிமை பண்ண ஆகுறது இல்ல, एक நடக்காது. परम पिता परमात्मा की महिमा तो चल सकती है, ஒரு பரம்பிதா பரமாத்மாவினோட மகிமை இது நடக்கும். लेकिन एक माता की महिमा नहीं चल सकती. ஆனா ஒரு மாதாவோட மகிமை நடக்காதுன்னு சொல்றாங்க. एक माता तो कुछ कर न सके. ஒரு மாதாவால எதுவுமே செய்ய முடியறதில்ல. जरूर शिव शक्ति सेना चाहिए. கண்டிப்பாக சிவ் சக்தி சேனை தேவை இருக்குது. सेना बिगर काम कैसे चले? சேனை இல்லாம எப்படி வேலை நடக்கும்? शिव बाबा तो एक है. சிவ் பாபா ஒருத்தர் தான் இருக்காங்க. अगर वह एक ना हो तो माताएं भी न हो. ஒருவேளை அந்த ஒருத்தர் இல்லாம இருந்திருந்தா மாதாக்கள் கூடயும் இல்லாம இருந்திருப்பாங்க. न बच्चे हो न बीके कुमार कुमारियां हो. குழந்தைகளும் இல்லாம இருந்திருப்பாங்க. பிகே குமார் குமாரிஸ் கூடயும் இருந்திருக்க மாட்டாங்க. तो मेजॉरिटी माताओं की है. அப்போ மெஜாரிட்டி மாதாக்கள் தான் இருக்குது. इसलिए माताओं की महिमा दी गई है. भारत माताएं जो शिव शक्ति गुप्त सेना है. அதனாலதான் மாதாக்களோட மகிமை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த ஒரு பாரத்தினோட குப்த சேனா என்ன இருக்குது? और अहिंसक है. பிறகு அஹிம்சக்கா இருக்குது. ஹிம்சை செய்யக்கூடாததா இருக்குது. कोई भी प्रकार की हिंसा नहीं करती है. எந்த விதமான ஹிம்சை கூடயும் செய்யறது கிடையாது. कोई भी प्रकार की हिंसा माना எந்த விதமான ஹிம்சைனாலும் देह की हिंसा भी नहीं करती है. தேகத்தினோட ஹிம்சை கூடயும் செய்யறது இல்ல. और பிறகு विकारों की हिंसा भी விகாரத்தினோட ஹிம்சை கூடயும் माताएं नहीं करती है. மாதாக்கள் செய்யறது இல்ல. कोई भी प्रकार की हिंसा माताओं के द्वारा होती नहीं. हिंसा दो प्रकार की होती है. எந்த விதமான ஹிம்சை கூடயும் மாதாக்கள் செய்யறது இல்ல. ஹிம்சை என்றது ரெண்டு விதமான ஹிம்சை ஆகுது. एक तो काम कटारी चलाना, ஒன்னு காம கட்டாரி, இந்த காமத்தினோட கத்தியை யூஸ் பண்றது. और दूसरा गोली आदि चलाना. இன்னொன்னு என்னன்னா இந்த ஒரு குண்டு எல்லாமே அடிக்கிறது, क्रोध करना, मारना, கோவம் பண்ணிக்கிறது, அடிக்கிறது.
इस समय जो भी सेनाएं हैं दुनिया में वो आसुरी सेनाएं। இந்த நேரத்துல எதெல்லாம் சேனைகள் இருக்காங்களோ ஆசுரி அது என்ன உலகத்துல அது ஆசுரி சேனா இருக்குது. वो आसुरी सेनाएं तो हिंसा ही करती रहती। அந்த ஆசுரி சேனா இம்சைதான் செஞ்சுட்டு இருக்கும். आजकल तो बाइक आदि चलाना माताओं को भी सिखाए रहे हैं। இன்றைய நேரத்துல இந்த பைக் எல்லாமே ஓட்டுறது இது மாதாக்களுக்கு கூடயும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. अब वो तो है आसुरी सेना की माताएं। அவங்க என்னன்னா ஆசுரி சேனையினோட மாதாக்கள். और ये है देवी संप्रदाय की माताएं। பிறகு இவங்க இருக்காங்க தெய்வீகமான சம்பிரதாயத்தினோட மாதாக்கள். वो माताएं कितनी ड्रिल आदि सीखती हैं। அந்த மாதாக்கள் எந்த அளவுக்கு ட்ரில் அதெல்லாமே கத்துக்கிறாங்க. और तुम तो शायद ही कभी मैदान में गई हो। நீங்க மோஸ்ட்லி எப்போ ஒரு தடவை போயிருப்பீங்க அந்த மைதானத்துக்கு எல்லாமே போயிருப்பீங்க இல்லைன்னா போகாம கூடயும் இருந்திருப்பீங்க. बहुत मेहनत करते हैं ड्रिल सीखने की। ரொம்ப உழைக்கிறாங்க ட்ரில்ல கத்துக்கிறதுக்காக. विकारों में भी जाते रहते हैं। விகாரத்துக்கு கூடயும் போயிட்டே தான் இருப்பாங்க. ऐसी कोई मुश्किल होंगी जो शादी नहीं करती होंगी। இப்படி ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க திருமணம் செஞ்சுக்காம இருக்கக்கூடியவங்க. तो उस मिलिट्री से भी बहुत सीखते हैं। அப்ப அந்த மிலிட்டரியில இருந்து கூடயும் நிறைய கத்துக்கிறாங்க. स्टूडेंट को छोटे छोटे बच्चों को भी सिखलाते हैं। ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூடயும் கத்து கொடுக்கறாங்க. वो भी सेना है। அதுவும் சேனா இருக்குது. और ये रूहानी शिव शक्ति सेना भी है। பிறகு இது ஆன்மீக சிவ சக்தி சேனா கூடயும் இருக்குது. सेना का गीता में अच्छा ही विस्तार लिखा हुआ है। சேனை பற்றி கீதையில விஸ்தாரமாக எழுதிருக்காங்க. प्रैक्टिकल में क्या है பிராக்டிக்கல்ல என்ன இருக்குது वो तो तुम ही जानते हो। அத பற்றி உங்களுக்கு தான் தெரியும். तो देखो हम कितनी गुप्त सेना है। शिव शक्ति सेना क्या करती है। அப்ப பாருங்க நாங்க எந்த அளவுக்கு குப்தமான சேனா இருக்கிறோம். சிவ சக்தி சேனை என்ன செய்து तुम विश्व के मालिक कैसे बनते हो। நீங்க உலகத்துக்கு எஜமான் எப்படி ஆகுறீங்க. अब तुम जानते हो इसको कहा जाता है युद्ध स्थल। இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு சொல்லப்படுகிறது யுத்தத்தினோட இடம். तुम्हारा ये युद्ध का मैदान भी है। உங்களோடது இது யுத்தத்தினோட மைதானம் கூடயும் இருக்குது. और गुप्त मैदान है। பிறகு குப்தமான மைதானம் இருக்குது. ऐसे नहीं कि यहाँ कोई ड्रिल आदि करते हैं। அப்படி இல்ல இங்க ட்ரில் எல்லாம் பண்றாங்க என்ற விஷயம் இல்ல. जिस्मानी சரீரத்துக்கான ட்ரில். हमारी तो रूहानी ड्रिल है। நம்மளோடது ஆன்மீக ட்ரில்லா இருக்குது. मैदान है ये सारा ही मांडवा। மைதானமா இருக்குது இந்த முழு ஸ்டேஜ். सारी सृष्टि का सारा ही मांडवा हमारा मैदान है। முழு சிருஷ்டினோட இந்த முழு பிளேஸ் என்ன இருக்குதோ இது நம்மளோட ஸ்டேஜா இருக்குது. आगे फीमेल से युद्ध के मैदान में जाती थी। முன்னாடி பெண்கள் யுத்தத்தினோட மைதானத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. अभी भी जाती है। இப்போ கூடயும் போகிறாங்க. पुराने जमाने में नहीं जाती। பழைய காலத்துல போயிட்டு இருக்கல. तो देखो यहाँ से पूरी भेंट होती है। அப்ப பாருங்க இங்கிருந்து அது முழுமையாக அது கம்பேர் ஆகுது. दोनों ही सेनाओं में माताएं हैं। என்னன்னா அது இது அந்த ஒரு சேனை என்ன இருக்குதோ அத பற்றி பாபா என்னன்னா இங்க அதை செட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு சேனாக்கள் கூடயும் மாதாக்கள் இருக்காங்க. जिस्मानी सेना में भी माताएं हैं, रूहानी सेना भी में माताएं हैं। அந்த ஜிஸ்மானி என்ன சரீரத்துக்கான சேனையில கூடயும் மாதாக்கள் இருக்காங்க. ஆன்மீக சேனையில கூடயும் மாதாக்கள் இருக்காங்க. जिस्मानी सेना में मेजॉरिटी पुरुषों की है। சரீரத்துக்கான சேனையில மெஜாரிட்டி ஆண்கள் இருக்காங்க.
और यहाँ मेजॉरिटी माताओं की है। பிறகு இங்க மெஜாரிட்டி மாதாக்கள் இருக்குது, மாதாக்கள் இருக்காங்க. आज की क्लास में இன்றைய கிளாஸ்ல मेजॉरिटी माताओं की है कि भाइयों की है? மெஜாரிட்டி அதிகம் எப்படின்னா மாதாக்கள் இருக்காங்களா இல்லன்னா பிரதர்ஸ் இருக்காங்களா? माताओं की मेजॉरिटी। सिर्फ यहाँ की बात नहीं, हर जगह की மாதாக்கள் அதிகம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க வெறும் இந்த ஒரு இடத்தினோட விஷயம் இல்ல, எல்லா இடத்துலயும் मेजॉरिटी माताओं की है। மெஜாரிட்டி மாதாக்கள்துன்னு சொல்றாங்க. तो कंट्रास्ट हो गया। அப்போ அது கான்ட்ராஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. क्या? எப்படின்னா அது கம்பேர் பண்றது ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன? आसुरी सेना में पुरुषों की भर्ती ज्यादा होती है। பாபா சொல்றாங்க ஆசுரி சேனையில ஆண்கள் ரொம்ப அதுல என்ன ஆகுறாங்கன்னா அதுல ஜாயின் ஆகுறாங்க. और ईश्वरीय सेना में பிறகு ஈஸ்வரிய சேனையில माताओं की भर्ती ज्यादा होती है। மாதாக்கள் அதிக ஜாயின் ஆகுறாங்க. तो ये कंट्रास्ट हुआ ना, ज्ञान मार्ग और भक्ति मार्ग का ये लास्ट कंट्रास्ट है। அப்போ இது வித்தியாசம் ஆச்சு இல்லையா? ஞான மார்க்கம் பிறகு பக்தி மார்க்கத்தினோட இது லாஸ்ட் வித்தியாசம் இருக்குது. वहाँ सत्युग में तो कंट्रास्ट की बात ही नहीं होती है। அங்க சத்யுகத்துல இந்த வித்தியாசத்தினோட விஷயம் என்றது இருக்கவே இருக்காது. क्यों? ஏன்? क्योंकि यहाँ वहाँ तो कोई बात में असमानता नहीं होती है। ஏன்னா அங்க எந்த விஷயத்துல கூடயும் சமம் இல்லாத விஷயம் இருக்காது. स्त्री और पुरुषों की संख्या भी பெண்கள் பிறகு ஆண்களோட எண்ணிக்கைகள் கூடயும் बराबर बराबर होती है। சமமாக தான் இருக்கும். तो जब तक यहाँ बाप नहीं आए हैं तब तक कंट्रास्ट की बात नहीं रहती। பாபா சொல்றாங்க எப்போ வரைக்கும் இங்க அப்பா வர்றது இல்லையோ அப்போ வரைக்கும் இங்க கம்பேரிசனினோட விஷயம் அப்படின்னா வித்தியாசத்தினோட விஷயம் என்றது இருக்கவே இருக்காது. बाप कंट्रास्ट बतलाते हैं। பாபா சொல்றாங்க அப்பா என்ன செய்யறாங்கன்னா இதோட வித்தியாசத்தை சொல்றாங்க. ब्राह्मण क्या करते हैं? ये कंट्रास्ट है हम ब्राह्मणों और शूद्रों का। பிராமணர்கள் என்ன செய்யறாங்க? இதா இருக்குது பிராமணர்கள் பிறகு சூத்ரர்களோட வித்தியாசத்தினோட விஷயம். दोनों ही यहाँ युद्ध के मैदान में। ரெண்டு பேரு கூடயும் இங்க யுத்தத்தினோட மைதானத்துல இருக்காங்க. सतयुग की और कलयुग की बात नहीं है। சத்யுகத்தினோடது பிறகு கல்யுகத்தினோட விஷயம் இங்க இல்ல. यहाँ है संगम युग की बात। இங்க இருக்குது சங்கம் யுகத்தினோட விஷயம். तुम पांडव संगम युगी हो நீங்க பாண்டவர்கள் சங்கம் யுகியா இருக்கீங்க, और कौरव है कलयुगी। பிறகு கௌரவா இருக்காங்க கல்யுகி. कलयुगी क्यों कहा? கல்யுகின்னு ஏன் சொன்னாங்க? कौरवों को खास कलयुगी बताई दिया और पांडवों को संगम युगी बताई दिया, क्यों? கௌரவர்களுக்கு விசேஷமாக கல்யுகின்னு சொல்லிட்டாங்க, பாண்டவர்களுக்கு சங்கம் யுகத்தினர்கள்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? पांडवों को सतयुगी क्यों नहीं बताया? பாண்டவர்களுக்கு சத்யுகத்தினர்கள்னு ஏன் சொல்லல? है? क्योंकि पांडवों को ले जाने वाला पंडा बाप आया हुआ है। ஏன்னா பாண்டவர்களை அழிச்சிட்டு போகக்கூடிய பண்டா அப்பா வராங்க, வந்திருக்காரு. कौरवों का तो नाम ही है कौरव। கௌரவர்களோட பேரா இருக்குது கௌரவ். कौओं की तरह रव माना शोरगुल करने वाले हैं। இப்போ காக்கை போல சத்தம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. कहीं ठिकाने लगने और लगाने वाले नहीं है। எங்கேயாவது நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது இல்லைன்னா மத்தவங்களுக்கு இடத்தை கொடுக்க கூடியவங்க கிடையாது. उनको ये पता ही नहीं है कि अभी ये जाने का समय है। அவங்களுக்கு இந்த விஷயத்த பற்றி தெரியவே தெரியாது இப்போ போகிற நேரம் ஆயிருக்குதுன்னு. अभी इस दुनिया में இப்போ இந்த உலகத்துல रुकने का टाइम नहीं है இங்க இருக்கிற நேரம் இல்ல. कि महलमाड़ियाँ अटारियाँ बना लो। இந்த மஹல்கள் அப்படின்னா இந்த அரண்மனைகள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் அதெல்லாம் தயார் பண்ணிக்கிறது கட்டுறது. दुनिया के सुख ले लो।
உலகத்தினோட சுகத்தை எடுத்துக்கிறது. अब वो टाइम नहीं रहा. பாபா சொல்றாங்க இப்போ அதுக்கு சமயமே இல்ல, நேரமே இல்ல. कलयुग का टाइम बहुत लंबा दे दिया है. கலியுகத்துக்காக ரொம்ப நீண்ட காலத்தை கொடுத்துட்டாங்க. आहिस्ते आहिस्ते ये बात भी समझेंगे மெதுவாக இந்த விஷயங்களை கூடயும் புரிஞ்சுக்குவீங்க. कि अभी कलयुग हजारों वर्ष का नहीं है. இப்போ கலியுகம் ஆயிரக்கணக்கில் வருஷங்களது கிடையாது. तुम्हारे द्वारा इन सब बातों को समझेंगे. உங்க மூலமா இந்த எல்லா விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. तो माता की महिमा है. அப்போ மாதாக்களுக்காக மகிமை இருக்குது. ये है शक्ति सेना. இதா இருக்குது சக்தி சேனை. और शक्ति सेना में ऊंचे ऊंचे एक भगवान है. சக்தி சேனைல உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பகவான் இருக்காங்க. हूबहू कल पहले वाले तुम सेना हो. ஆஸ் இட் இஸ் கல்பத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே சேனை தான் இருக்கீங்க நீங்க. इस भारत को फिर से दैवी राज्य बनाना. இந்த பாரத மறுபடியும் தெய்வீகமான ராஜதானியாக உருவாக்குறது ये तुम्हारा ही काम है. இது உங்களோட வேலை தான் இருக்குது. तुम जानते हो बरोबर हम सूर्यवंशी थे. உங்களுக்கு தெரியும் சரியாக நாங்க துல்லியமாக நாங்க சூரியவம்சிகளா தான் இருந்தோம். सूर्यवंशी का ही नाम लेंगे. சூரியவம்சியினோட பேர் தான் எடுப்பாங்க சொல்வாங்க. चंद्रवंशी का नाम, சந்திரவம்சியினோட பேரு, बौद्धि वंशी का, इस्लाम वंशी का नाम பௌத்தி வம்சி இஸ்லாம் வம்சியினோட பேரு नहीं लेते हैं. சொல்லுறதில்ல. क्योंकि नई सृष्टि की शुरुआत कहाँ से होगी? ஏன்னா புது சிருஷ்டியினோட ஆரம்பம் எங்கிருந்து ஆகுது? सूर्यवंश से होगी या दूसरे वंशों से होगी? சூரிய வம்சியிலிருந்து ஆகுதா இல்லன்னா மத்த வம்சிகள்ல இருந்து ஆகுதா? वो तो सूर्यवंश से ही होगी. அது சூரிய வம்சிகள்ல இருந்து தான் ஆகுது. इसलिए गीता में क्या कहा हुआ है அதனால கீதைல என்ன சொல்லப்பட்டிருக்குது? कि मैंने ये ज्ञान दिया तो सबसे पहले किसको दिया? நான் இந்த நாலேஜ் எப்போ கொடுத்தேனோ அப்போ எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தேன்? सूर्य को दिया. சூரியனுக்கு கொடுத்தேன். तो जिसने सबसे पहले ज्ञान उठाया அப்போ யாரு எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் ஞானத்தை எடுத்தாங்களோ वो सूर्य से ही वंश की शुरुआत होती है. அந்த சூரியனிடம் இருந்துதான் வம்சத்தினோட ஆரம்பமாகுது. वो है जड़ सूर्य और ये है அதா இருக்குது ஜட சூரியன். இதா இவங்க இருக்காங்க चैतन्य ज्ञान सूर्य. चैतन्य ஞான சூரியன். तो ये तो बुद्धि में है. ஞான சூரிய பாபா சொல்றாங்க அப்போ இது இந்த விஷயம் உங்களோட புத்தில இருக்குது. तो ये तो बुद्धि में है कि सूर्यवंशी के बाद चंद्रवंशी वैश्य. அப்போ இந்த விஷயம் புத்தில இருக்குது. சூரியவம்சிக்கு பிறகு वंशी शूद्रवंशी बनेंगे. சூரியவம்சிக்கு பிறகு சந்திரவம்சி, வைஷ்யவம்சி, சூத்ரவம்சி ஆகுவீங்கன்னு. परंतु महिमा सूर्यवंशियों की है. ஆனா மகிமை சூரியவம்சிகளது இருக்குது. पहले तो हम सूर्यवंशी ही बनेंगे. ஃபர்ஸ்ட் நாங்க சூரியவம்சிகள் தான் ஆகுவோம். हम पुरुषार्थ ऐसा करते हैं जो पहले हम सूर्यवंशी अर्थात स्वर्ग में आवे. நாங்க புருஷார்த்தமே அப்படிதான் செய்யறோம். என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் சூரியவம்சி ஆகுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க தான் வர போல நம்ம செய்யறோம் புருஷார்த்தம். सत्युग को स्वर्ग कहा जाता है. சத்யுகத்துக்கு வர போல நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்யறோம். சத்யுகத்துக்கு தான் ஸ்வர்கம்னு சொல்லப்படுகிறது. त्रेता को वास्तव में திரேதாக்கு வாஸ்தவத்துல स्वर्ग नहीं कहा जाता. वो स्वयं ही स्वर्ग है. ஸ்வர்கம்னு சொல்லப்படுகிறது இல்ல, அது அறகுறையா இருக்கக்கூடிய ஸ்வர்கம் இருக்குது. संपन्न பரிபூர்ணமான परिपूर्ण अवस्था का स्वर्ग. சம்பன்னமான பரிபூர்ணமான ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்வர்கம் त्रेता को नहीं कहेंगे. திரேதாக்கு சொல்ல மாட்டாங்க. कहते भी हैं फलाना स्वर्ग पधारा. சொல்லவும் செய்றாங்க. குறிப்பிட்டவங்க ஸ்வர்கத்துக்கு போனாங்க. ऐसे तो नहीं कहते फलाना त्रेता में पधारा. இப்படி சொல்ல மாட்டாங்க குறிப்பிட்டவங்க திரேதாக்கு போனாங்கன்னு. राम के राज्य में गया. ராமனோட ராஜ்யத்துக்கு போனாங்கன்னு. क्या कहते हैं?
என்னன்னு சொல்றாங்க? कोई भी मरेगा तो कहेंगे யார் இறந்து போயிட்டாலும் என்னன்னு சொல்வாங்கன்னா स्वर्ग पधारा। ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னு சொல்வாங்க। क्यों कहते हैं ஏன் இப்படி சொல்றாங்க? कि स्वर्ग पधारा ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லி है, इसलिए कहते हैं ஏன் இப்படி சொல்றாங்கன்னா कि जो भी स्वर्ग में जाता है யாரெல்லாம் ஸ்வர்கத்துக்கு போகிறாங்களோ वो मरने के बाद जाता है। அவங்க இறந்து போனதுக்கு பிறகு போகிறாங்க। कहावत भी है, मरे बगैर स्वर्ग मिल न सके। பழமொழி கூடயும் இருக்குது, இறந்து போகாம ஸ்வர்க்கம் கிடைக்காது। तो वो तो स्थूल मरने को समझ लेते हैं। அப்போ அவங்க ஸ்தூலமாக இறந்து போகிறதுக்காக அப்படி நினைச்சுக்கிறாங்க। स्थूल मरने की बात नहीं है, இப்போ ஸ்தூல ரூபத்துல இறந்து போகிற விஷயம் இல்ல, वास्तव में वो बात है जीते जी मरने की। வாஸ்தவத்துல அந்த விஷயம் இருக்குது உயிரோட இருந்தாலும் இறந்து போகிற விஷயம்। काम क्रोध लोभ मोह अहंकार इन 5 विकारों से अपने को காம குரோத லோப மோக அகங்காரம் இந்த 5 விகாரத்திலிருந்து தன்னை दूर हटाना है, தூரம் பண்ணிக்கணும்। देह अभिमान को मारना है। தேகாபிமானத்தை முடிச்சுக்கணும்। जब ऐसी स्टेज हमारी बनती है இப்படிப்பட்ட ஸ்டேஜ் நம்மளோடது எப்போ உருவாகுமோ तो हम अपने को स्वर्ग में अनुभव करते हैं। அப்போ நம்ம ஸ்வர்கத்துல இருக்கிற அனுபவத்தை பண்ணிக்கிறோம்। माने स्वर्ग में वो ही जा सकता है அப்படி என்ன ஸ்வர்கத்துக்கு அவங்க தான் போக முடியும் जो स्व की स्थिति में जाए। யாரு சுயத்தினோட ஸ்டேஜுக்கு போகிறாங்களோ அவங்க। इसलिए शब्द का नाम ही ऐसा है। அதனால இந்த வார்த்தையினோட பேரு அப்படி இருக்குது। स्व माने आत्मा, ஸ்வன்னா ஆத்மா, ग माने गया। கான்னா போனாங்க। कहाँ गया? எங்க போனாங்க? आत्मिक स्थिति में गया। ஆத்மிக ஸ்டேஜ்ல போனாங்க। तो जहाँ जहाँ देह अभिमान है அப்போ பாபா சொல்றாங்க எங்கெல்லாம் தேகாபிமானம் இருக்குதோ वहाँ वहाँ आत्मिक स्थिति बन नहीं सकती। அங்க எல்லாமே ஆத்மிக ஸ்டேஜ் உருவாக முடியாதுன்னு சொல்றாங்க। आत्मिक स्थिति जैसे जैसे बनती जाएगी आत्मा सुखी होती जाएगी। ஆத்மிக ஸ்திதி எப்படி எல்லாம் உருவாகுமோ அப்படின்னா தயாராகுமோ அப்படி ஆத்மா சுகியாக இருக்கும், சுகமாயிடும்னு சொல்றாங்க। प्रैक्टिकल ज्ञान है। பாபா சொல்றாங்க இது பிராக்டிக்கல் நாலேஜா இருக்குது। अमृत वेले सवेरे को बैठ करके प्रैक्टिस करके देखो। பாபா சொல்றாங்க அமிர்த வேளையில காலையில என்னன்னா இது பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க। जिस दिन अच्छी आत्मिक स्टेज बनेगी எந்த நாள் நல்ல ஆத்மிக ஸ்டேஜ் ஆகுமோ सारा दिन முழு நாள் हल्कापन महसूस होगा। லேசான தன்மையினோட அனுபவம் ஆகும்னு சொல்றாங்க। अगर सवेरे सवेरे देहभान की स्टेज रही ஒருவேளை காலையில மார்னிங் டைம்ல தேகாபிமானத்தினோட ஸ்டேஜ் இருந்ததுன்னா या देर से उठे இல்லன்னா லேட்டாக நீங்க எஞ்சிக்கிட்டீங்க या नहीं उठ सके இல்லன்னா எஞ்சிக்க முடியல तो सारा दिन भारीपन महसूस होता है। அப்போ முழு நாள் ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற தன்மை அனுபவம் ஆகும்। तो असली बात क्या हुई? स्वर्ग और नरक की। அப்போ உண்மையான விஷயம் என்ன ஆச்சு? ஸ்வர்க்கம் பிறகு நரகத்துக்காக। स्वर्ग और नरक का असली फाउंडेशन किस बात पर हुआ? ஸ்வர்க்கம் பிறகு நரகத்தினோட உண்மையான ஃபவுண்டேஷன் எந்த விஷயத்துல ஏற்பட்டது? आत्मिक स्टेज। अमृत वेला भी अमृत பாபா சொல்றாங்க ஆத்மிக ஸ்டேஜ், யாரோ சொல்றாங்க அமிர்த் வேலா। பாபா சொல்றாங்க அமிர்த் வேலா கூடயும் वेला जैसे दिन का सात्विक स्टेज का टाइम। பாபா சொல்றாங்க அமிர்த் வேலை என்ன இருக்குதுன்னா நாளினோட சாத்விகமான நேரம்னு சொல்றாங்க। ऐसे ही सृष्टि का सात्विक स्टेज का टाइम है। அதே மாதிரி சிருஷ்டியினோட சாத்விகமான நேரமா இருக்குது सतयुग। சத்யுகம்। वो सतो प्रधान युग है। பாபா சொல்றாங்க அது சத்தோ பிரதானமா இருக்கக்கூடிய யுகமா இருக்குது। ऐसे ही अमृत वेला है सारे दिन का। அதே மாதிரி அமிர்த வேலா இருக்குது முழு நாளினோட सतो प्रधान टाइम। சத்தோ பிரதான இருக்கக்கூடிய நேரம்। तो सतो प्रधान टाइम में जैसी स्टेज जिस आत्मा की रहती है उसके अनेक जन्मों का சத்தோ பிரதான் ஸ்டேஜ் எப்படி எந்த ஆத்மாவினோடது இருக்குமோ அவங்களோடது அநேக ஜன்மங்களினோட हिसाब किताब सुख का उतना ही ज्यादा बनता है।
அந்த கணக்கு வழக்கு சுகத்தினோட கணக்கு வழக்கு அந்த அளவுக்கு அதிகமாகும்னு சொல்றாங்க. अभी अगर पुरुषार्थ कर लिया இப்போ ஒருவேளை புருஷார்த்தத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா तो हमेशा के लिए पक्का हो जाता है, அப்போ சதா காலத்துக்காக பக்கா ஆயிடும். क्योंकि अभी का जो टाइम चल रहा है ஏன்னா இப்போ என்ன நேரம் போயிட்டு இருக்குது, उस जैसे सृष्टि का अमृत बेला चल रहा है. இது எப்படி என்ன இது சிருஷ்டியினோட அமிர்த வேலை போயிட்டு இருக்கிற போலன்னு சொல்றாங்க. ये चूक गए இது ஒருவேளை மிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா तो सब चूक गए. क्यों? அப்போ எல்லாமே மிஸ் பண்ணிக்கிற போலன்னு சொல்றாங்க. ஏன்? क्योंकि सूर्य उदय होने वाला है. ஏன்னா சூரிய உதயம் ஆக போகுறாங்க. जिस सूर्य को परमात्मा सुप्रीम सोल ज्योति बिंदु எந்த சூரியனுக்கு பரமாத்மா शिव सुप्रीम सोल ज्योति बिंदु आकर के पहले ज्ञान का डोज देता है, வந்து ஃபர்ஸ்ட் ஞானத்தினோட டோசேஜ குடுக்கறாங்க. वो ज्ञान सूर्य संसार में அந்த ஞான சூரியன் உலகத்துல उदय होने वाला है. உதயமாக போகுறாங்க. और ज्ञान सूर्य संसार में उदय होने से पहले का जो टाइम है वो अमृत बेला कहा जाता है. பிறகு ஞான சூரியன் உலகத்துக்கு முன்னாடி உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரத்துக்கு அமிர்த வேளான்னு சொல்லப்படுகிறது. तो जो अमृत बेला का टाइम है वो तो चूकना नहीं चाहिए. அதாவது அமிர்த வேளையினோட நேரம் என்ன இருக்குதோ அது மிஸ் ஆக கூடாது. तो नाम लेते हैं स्वर्ग में गया, माने आत्मिक स्थिति में गया. அப்போ பேரை சொல்றாங்க ஸ்வர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னா ஆத்மீக ஸ்டேஜுக்கு போனாங்கன்னு. भारतवासी जानते हैं बैकुंठ में कृष्ण का राज्य था. பாரதவாசிகளுக்கு தெரியும் வைகுண்டத்துல கிருஷ்ணனோட ராஜ்யம் இருந்தது. गीता में फिर कृष्ण को द्वापर में ले गए हैं. கீதையில பிறகு கிருஷ்ணரை துவாபரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. क्यों ஏன் இப்படி? है? भारतवासी जब ये जानते हैं பாரதவாசிகளுக்கு எப்போ இந்த விஷயத்தை பற்றி தெரியுமோ कि कृष्ण बैकुंठ में था, கிருஷ்ணர் வைகுண்டத்துல இருந்தாங்க. तो जब कृष्ण बैकुंठ में था इस बात जान ली, இப்போ கிருஷ்ணர் வைகுண்டத்துல இருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா और बैकुंठ तो दुनिया की सात्विक स्टेज का नाम है. பிறகு வைகுண்டம் உலகத்தினோட சாத்விக ஸ்டேஜினோட பேரா இருக்குது. फिर गीता में कृष्ण को द्वापर युग में क्यों ले गए? பிறகு கீதாவை கீதையில கிருஷ்ணரை துவாபரத்துக்கு ஏன் கொண்டு போயிருக்காங்க? कारण क्या हुआ என்ன காரணமாச்சு? है? कारण ये हुआ காரணம் என்ன ஆச்சுன்னா कि जब नई सृष्टि की शूटिंग का समय चल रहा था, எப்போ புது சிருஷ்டியினோட ஷூட்டிங் பீரியட் போயிட்டு இருந்ததோ परमात्मा इस सृष्टि पर आता है பரமாத்மா இந்த சிருஷ்டிக்கு எப்போ வராங்களோ तो आकर के सारे ड्रामा की शूटिंग की आवृत्ति कराता है. அப்போ வந்து முழு இந்த ஷூட்டிங்கினோட இந்த ஆவೃத்திய பண்ண வைக்கிறாங்க. सतयुग त्रेता द्वापर कलयुग. அப்படின்னா இந்த சத்யுக் திரேதா துவாபர் கலியுகம். तो जब द्वापर युग की शूटिंग पूरी होती है அந்த ஷூட்டிங்க செய்ய வைக்கிறாங்க. எப்போ இந்த துவாபர் யுகத்தினோட ஷூட்டிங் ஆகுதோ கம்ப்ளீட் ஆகுதோ तब कृष्ण की सोल संपन्नता की स्टेज को प्राप्त करती है. அப்போ கிருஷ்ணனோட ஆத்மா பரிபூர்ணமான ஸ்டேஜ பிராப்தி பண்ணிக்கிறாங்க. इसलिए उस समय அதனாலதான் அந்த நேரம் என்ன இருக்குதோ कृष्ण की प्रत्यक्षता दिखाई जाती है. அந்த நேரத்துல கிருஷ்ணனோட பிரத்யக்ஷத்தை காமிக்கிறாங்க. प्रत्यक्षता रूपी जन्म, जैसे बच्चा जन्म लेता है பிரத்யக்ஷதா ரூபமான ஜென்மம் எப்படி குழந்தை ஜென்மம் எடுத்துக்கிறாங்க तो प्रत्यक्ष होता है संसार में. அப்போ உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. ऐसे ही कृष्ण की सोल அதே மாதிரிதான் கிருஷ்ணனோட ஆத்மா द्वापर युगी शूटिंग के अंत में प्रत्यक्ष होती है. துவாபரயுகி ஷூட்டிங்கினோட கடைசி நேரத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. तो कृष्ण को द्वापर में ले गए हैं, उसका मूल कारण जाता है அப்போ கிருஷ்ணரை துவாபரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு மூலமான காரணம் என்னன்னா संगमिगी शूटिंग को. சங்கமிகி ஷூட்டிங். वास्तव में
कृष्ण द्वापर युग में आया, ये झूठी बात है। வாஸ்தவத்துல கிருஷ்ணர் துவாபர யுகத்துக்கு வந்தாங்க, இது பொய்யான விஷயமா இருக்குது. क्योंकि द्वापर के अंत में अगर भगवान कृष्ण भगवान बन करके आए, ஏன்னா துவாபர யுகத்தினோட கடைசி நேரத்துல கிருஷ்ண பகவான் ஒருவேளை பகவான் ஆகி வந்திருந்தா तो दुनिया में पापी कलयुग की स्थापना करने का निमित्त बनेगा क्या? அப்போ உலகத்துல பாவி கலியுகத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக நிமித்தம் ஆகுவாங்களா? भगवान तो पापी कलयुग की स्थापना करने नहीं आता। பகவான் பாவி கலியுகத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக வர்றதில்ல. भगवान तो आता है பகவான் வருது सत्य युग की स्थापना करने, சத்யுகத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக, झूठ खंड का विनाश करने। झूठ खंड कहा जाता है कलयुग को। பொய்யான கண்டத்தினோட விநாசம் செய்யறதுக்காக, பொய்யன்னு சொல்லி கலியுகத்துக்கு சொல்லப்படுகிறது. कलयुग के जो कलह क्लेश हैं वो नष्ट करने के लिए ही परमात्मा का आना होता है। கலியுகத்தினோட சண்டை சச்சரவு என்ன இருக்குது, இத நஷ்ட பண்றதுக்காக தான் பரமாத்மாக்கு வர வேண்டியதாக இருக்குது. तो ये बात झूठी हो साबित हो जाती है कि कृष्ण द्वापर के अंत में आया। அப்போ இந்த விஷயம் பொய்யாக நிரூபணம் ஆயிடுது. என்னன்னா துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்தாங்கன்னு. द्वापर के अंत में नहीं आया, துவாபர யுகத்தினோட கடைசில வரல, आया तो संगम में ही। வந்தது சங்கமத்துல தான். कलयुग के अंत और सतयुग के आदि को ही संगम कहा जाता है। கலியுகத்தினோட கடைசி நேரம் சத்யுகத்தினோட ஆரம்பத்துக்கு தான் और जिस சங்கமம் சொல்லப்படுகிறது. संगम के पीरियड में आया उसमें எந்த சங்கம் யுகத்தினோட பீரியட்ல வந்தாங்களோ அந்த ஒரு நேரத்துல चारों युगों की आवृत्ति होती है, रिहर्सल होती है, रिकॉर्डिंग होती है। 4 யுகத்தினோட ஆவೃತ್ತಿ அப்படின்னா ரிஹர்சல் ரெக்கார்டிங் என்றது ஆகுது. उसमें जब द्वापर युग की शूटिंग होती है, रिहर्सल होती है, அதுல எப்போ துவாபர யுகத்தினோட ஷூட்டிங் ஆகுது, ரிஹர்சல் ஆகுது, तब कृष्ण की सोल ब्राह्मण बच्चों के बीच, ब्राह्मणों की दुनिया के बीच அப்போ கிருஷ்ணனோட ஆத்மா பிராமண குழந்தைகளுக்கு நடுவுல प्रत्यक्ष होना शुरू होती है। பிரத்யக்ஷ ஆகிறதுக்காக ஆரம்பம் ஆகுறாங்க. क्योंकि जब तक कृष्ण का अंतिम जन्म ब्रह्मा, ஏன்னா எப்போ வரைக்கும் கிருஷ்ணனோட கடைசி ஜென்மம் பிரம்மா, दादा लेखराज वो संपूर्ण 100 साल पूरे न करे, தாதா லேக்ராஜ் அவங்க எப்போ வரைக்கும் பரிபூர்ணமான அந்த 100 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது இல்லையோ तब तक वो कृष्ण के रूप में प्रत्यक्ष हो भी कैसे सकता है? அப்போ வரைக்கும் அவங்க கிருஷ்ணனோட ரூபத்துல பிரத்யக்ஷம் எப்படி ஆக முடியும்? क्योंकि शास्त्रों में तो गाया हुआ है ब्रह्मा की 100 साल एज होती है। ஏன்னா சாஸ்திரத்துல பாடப்பட்டு இருக்குது பிரம்மாக்கு 100 வருஷங்கள் ஆயுள் என்றது இருக்கும்னு. तो 100 साल ब्रह्मा के पूरे होंगे, அப்போ 100 வருஷம் பிரம்மாவோடது கம்ப்ளீட் ஆகும். तभी तो कृष्ण बच्चे के रूप में वो गर्भ में आएगा। அப்போதானே கிருஷ்ண குழந்தை ரூபத்துல அவங்க கர்ப்பத்துல வருவாங்க. तो ब्रह्मा मृत्यु लोक में खलास हो जाता है। அப்போ பிரம்மா மரண லோகத்துல முடிஞ்சு போயிடுறாங்க. मृत्यु लोक की आयु மரண லோகத்தினோட ஆயுள் ब्रह्मा की 100 साल पूरी आकी जाती है। वो जो பிரம்மாவினோடது கம்ப்ளீட் ஆக அது शास्त्रों में भी ऐसे ही लिखा हुआ है। அத கவுண்ட் பண்ணப்படுகிறது. பாபா சொல்றாங்க இது சாஸ்திரத்துல கூடயும் சொல்லிருக்காங்க. तो कृष्ण के रूप में वैकुंठ में उसे दिखाया जाता है कि கிருஷ்ணர வைகுண்டத்துல இந்த ரூபத்துல காமிக்கப்பட்டிருக்குது. पीपल के पत्ते पर कृष्ण की आत्मा அரச எல்லை மேல கிருஷ்ணனோட ஆத்மா आराम से गर्भ महल में बैठी हुई है। ரொம்ப நிம்மதியாக அந்த கர்ப்ப மஹல் அப்படின்னா கர்ப்பத்தினோட அரண்மனையில உட்கார்ந்து இருக்காங்க. दूसरी आत्माओं को दुख और तकलीफ महसूस होती है, மத்த ஆத்மாக்களுக்கு துக்கம் பிறகு நோய் என்றது அனுபவம் ஆகும். लेकिन उस आत्मा के अंदर ज्ञान की पराकाष्ठा इतनी जास्ती है, ஆனா அந்த ஆத்மாக்குள்ள ஞானத்தினோட ஆழமான தன்மை அந்த அளவுக்கு அதிகம் இருக்குது. कि जैसे मस्त होकर के अंगूठा चूसते हुए बैठा है। அவங்க எப்படின்னா அப்படியே நிம்மதியாக கட்ட விரல சப்பிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. अंगुष्ठाकार आत्मा को दिखाया जाता है।
இந்த கட்ட விரல் என்ன இருக்குதோ இது ஆத்மாக்காக காமிச்சிருக்காங்க. अंगूठे का मतलब हुआ कि आत्मा की स्थिति में स्थित होकर இப்போ கட்ட விரல்னா ஆத்மாவோட ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருந்து स्वचिंतन में बैठता है. சுயத்தினோட சிந்தனைல உட்கார்றாங்க. तो जो स्वचिंतन में रहता है उसको परचिंतन आता नहीं है. இப்போ யாரு சுயத்தினோட சிந்தனைல இருக்காங்க யாருக்கு பரச்சிந்தனை மத்தவங்களை பற்றி வீணான அந்த சிந்தனை நடக்கிறது இல்ல. परचिंतन आता नहीं है तो कोई प्रकार का दुख भी नहीं महसूस होता है. இப்போ மத்தவங்களை பற்றி சிந்தனை வர்றது இல்ல பரச்சிந்தனை வர்றது இல்லன்னா எந்த விதமான துக்கம் கூட அனுபவம் ஆகுறது இல்ல. तो इसलिए அப்போ அதனால जो चित्र दिखाया है என்ன சித்திரத்தை காமிச்சிருக்காங்க गर्भ महल का पीपल के पत्ते पर கர்ப்ப மஹலினோடது அந்த ஒரு அரச எல்லை மேல जिसमें कृष्ण बैठा हुआ है. கர்ப்பத்தினோட அரண்மனை எது மேல அந்த கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காங்க அந்த அரச எல்லை மேல. तो पीपल के पत्ते की नवैया दिखाई दी है. அந்த அரச எல்லையினோட அந்த போட்டை காமிச்சிருக்காங்க படக காமிச்சிருக்காங்க. क्या मतलब हुआ என்ன அர்த்தமா இருக்குது இதுக்கு कि जिस शरीर रूपी नवैया में वो प्रवेश करता है எந்த शरीर ரூபமான அந்த போட்ல அவங்க பிரவேசம் செய்றாங்க वो हल्की फुल्की नवैया है. அவங்க லேசா இருக்கக்கூடிய அந்த படகா இருக்காங்க. कोई देहभान का भारीपन नहीं है. தேகாபிமானத்தினோட பாரமான தன்மைன்றது இல்லைன்னு சொல்றாங்க. तो गीता में कृष्ण को द्वापर में ले गए हैं तो ये सब झूठ बातें. அப்போ கீதைல கிருஷ்ணரை துவாபர யுகத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இது எல்லாமே என்ன இருக்குதுன்னா பொய்யான விஷயங்களா இருக்குது. स्थूल द्वापर में कोई कृष्ण नहीं आता है. ஸ்தூல துவாபரத்துல கிருஷ்ணர் ஒண்ணு வர்றது இல்ல. तुम समझाते हो इन बातों को तो बिगड़ पड़ते हैं. நீங்க எப்போ சொல்றீங்களோ இந்த விஷயத்தை அப்போ அவங்களுக்கு கோபம் வந்துடுது. क्योंकि उनको सच्चे का पता ही नहीं है. ஏன்னா உங்களுக்கு உண்மையான விஷயத்தை பற்றி தெரியவே தெரியாது. क्या என்ன अगर उनको सही बात बताएं ஒருவேளை அவங்களுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய விஷயத்த சொன்னோம்னாலும் तो बिगड़ जाएंगे. அப்ப அவங்களுக்கு கோபம் வந்துடும். सच बतलाने वाला मिला ही नहीं है உண்மையான விஷயத்த சொல்லக்கூடியவங்க கிடைக்கவே இல்ல. और तुमको तो मिला है. பிறகு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. वो सब सच बताते हैं அவங்க எல்லாமே உண்மையான விஷயத்த சொல்றாங்க. और सबको सच्चा बनाते हैं. பிறகு எல்லார கூடயும் உண்மையானவங்களாக ஆக்குறாங்க. सचखंड की स्थापना करते हैं. உண்மையான கண்டத்தினோட ஸ்தாபனைய செய்றாங்க. कभी भी क्रूर कपट नहीं करना है. எப்பவுமே तुम्हारा कुछ भी இப்படி ஃப்ராடான வேலைகள் அதெல்லாமே இந்த ஏமாத்துற வேலை அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ இறக்கம் இல்லாத வேலை பிறகு ஃப்ராடான வேலைகளை செய்யக்கூடாது. नहीं छिपा रहेगा. பாபா சொல்றாங்க எதுவுமே மறைஞ்சிருக்காது உங்களோடது. क्या என்ன दुनिया का भी कुछ नहीं छिपा रहेगा. உலகத்தினோடது கூடயும் எதுவுமே மறைஞ்சிருக்காது. और तुम्हारा भी कुछ भी பிறகு உங்களோடது கூடயும் எதுவுமே छिपा नहीं रहेगा. அது மறைஞ்சிருக்காது. तुम तो छिपाते भी नहीं. நீங்க மறக்க வைக்கிறது கூடயும் இல்ல. तुम तो अपना सारा पोता मिल बाप को दे देते हो तो நீங்க எல்லாமே எதுவுமே மறைச்சு வச்சுக்கிறது இல்ல. நீங்க எல்லாமே உங்களோட தவறுகளினோட கணக்கு வணக்கு போத்தா மேல அப்பாக்கு கொடுத்துடுறீங்க. तुम्हारा छिपे रहने की बात है ही नहीं. அப்போ உங்களோடது அப்படி மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்காக எதுவுமே இல்ல. जो जैसा कर्म करता है वैसा फल पाता है. யாரு எப்படிப்பட்ட செயல்களை செய்யறாங்களோ அப்படி அவங்களுக்கு பலன் கிடைக்கும். बाप तो आकर के अच्छे कर्म सिखाते. அப்பா நல்லதிலும் நல்ல வேலைகள் தான் செயல்கள் தான் கத்து கொடுக்கறாங்க. ईश्वर के पास कोई का विकर्म छिपा नहीं रह सकता. ஈஸ்வர் கிட்ட யாரோட விக்ரமம் கூடயும் மறைஞ்சிருக்காதுன்னு சொல்றாங்க. कोई पोता मेरा न भी दे இப்ப யாராவது போத்தா மேல குடுக்கலன்னாலும் तो भी ईश्वर के पास कोई का पाप कर्म किया हुआ छिपा हुआ ஆனாலும் ஈஸ்வர் கிட்ட
யாரோடது கூடயும் பாவ செயல்கள் பண்ணிருக்க கூடியது மறைஞ்சிருக்காது. नहीं रहेगा। कर्म भोग भी बहुत कड़ा होता है। இந்த கர்ம போகம் என்ன இருக்குதோ அது கூடயும் ரொம்ப बल तुम्हारा ये अंतिम जन्म है। அது கூடயும் ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். பல இது உங்களோட கடைசி ஜென்மம் இருக்குது. तो भी सजाएं तो खानी पड़ेंगी। ஆனாலும் தண்டனைன்றது எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். अंतिम जन्म होते हुए भी கடைசி ஜென்மமாக இருந்தாலும் ऐसे नहीं कोई सजाओं से छूट जाए। அப்படி இல்ல இப்ப யாராவது இந்த தண்டனையில இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும் என்ற விஷயம் இல்ல. क्योंकि अनेक जन्मों का हिसाब किताब इस लास्ट जन्म में चुकतू होना है। ஏன்னா நிறைய ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு இந்த லாஸ்ட் ஜென்மத்துல இது முடிஞ்சுக்கணும், அது கம்ப்ளீட் ஆகணும். बाबा ने समझाया काशी करवट खाते हैं। பாபா புரிய வச்சிருக்காங்க காஷி கருவட் போய் खाते हैं ना இந்த காஷில तो जब तक प्राण निकले காஷி கருவட்லன்னா அங்க காஷில ஒரு கிணறு இருக்கும். அதுல எப்படின்னா நடுவுல ஒரு ஆங்கிள் போட்டு இருப்பாங்க, ஒரு இந்த வால் போல இருக்கும். அதுல எப்படின்னா மேலிருந்து அந்த கிணறுக்கு எப்போ ஜம்ப் பண்ணுவாங்களோ குதிப்பாங்களோ பகவானுக்காக அர்ப்பணை பண்ணிப்போம்னு சொல்லி குதிப்பாங்களோ அப்போ அந்த வால் இருக்கோ அந்த ஆங்கிள் இருக்கோ அதுல கட் ஆகி என்ன ஆகும், தலை கட்டாகி கீழே விடும். அதுக்கு சொல்லுவாங்க காஷி கருவட். जब तक दूसरा जन्म लेवे எப்போ வரைக்கும் உயிர் போகாதோ நெக்ஸ்ட் ஜென்மம் எப்போ வரைக்கும் எடுத்துக்க மாட்டாங்களோ तब तक आत्मा को बहुत भोगनी पड़ती है। அப்போ வரைக்கும் ஆத்மாக்கு ரொம்ப போகத்தை அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்கும். गर्भ महल में கர்ப்ப மஹல்ல गर्भ जेल अनुभव होती है। அந்த கர்ப்பத்தினோட அரண்மனையில கர்ப்பத்தினோட ஜெயிலினோட அனுபவம் ஆகும். त्राही त्राही करती रहती है आत्मा। திராஹின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆத்மா. அப்படின்னா ரொம்ப கஷ்டம் படும், அது बहुत कष्ट सहन करना पड़ता है। ரொம்ப கஷ்டத்தை சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். एक तो कर्म भोग बीमारी, ஒண்ணு கர்ம போகம் இந்த நோய்கள். क्योंकि आत्मा अनेक जन्मों की थकी हुई आती है। ஏன்னா ஆத்மா நிறைய ஜென்மத்திலிருந்து கலத்து போய் வந்திருக்கு. फिर विकर्मों की सजा, பிறகு விகர்மம் என்ன செய்யறாங்களோ அதனோட தண்டனை. उस समय कुछ बोल भी नहीं सकते। அந்த நேரத்துல எதுவுமே சொல்லவும் முடியறதில்ல. अंदर ही अंदर गर्भ में आत्मा को पड़ती रहती है। உள்ளுக்குள்ளேயே கர்ப்பத்துல ஆத்மா துடிச்சிட்டு இருக்கும், தவிச்சிட்டு இருக்கும். अंदर ही अंदर त्राही त्राही करते रहते हैं। உள்ளுக்குள்ளேயே ஐயோ ஐயோன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், பட்டுட்டு இருக்கோம். परमात्मा को जो सजा देनी होती है, பரமாத்மாக்கு எந்த தண்டனையை கொடுக்கணும்னு இருக்குமோ वो यहाँ ही मिल जाती है। அது இங்கேயே கிடைச்சிடுது. 28 जुलाई सन 65 की वाणी का दूसरा पेज। सतयुग में तो कोई से पाप होता नहीं है। சத்யுகத்துல யாரிடமிருந்து கூடயும் பாவம் என்றது ஆகிறது இல்ல. और वहाँ कोई मजिस्ट्रेट आदि भी नहीं होते। பிறகு அங்க மேஜிஸ்ட்ரேட் இவங்க எல்லா கூடயும் யாருமே இருக்க மாட்டாங்க. कोई कोर्ट कचहरी जज आदि नहीं होते हैं, न गर्भ जेल की सजा होती है। எந்த கோர்ட்டு கச்சேரி ஜெயிலினோட தண்டனை இதெல்லாமே எதுவுமே இருக்காது. वहाँ गर्भ जेल नहीं कही जाती। அங்க கர்ப்ப ஜெயிலன்னு சொல்ல மாட்டாங்க. गर्भ में आत्मा कोई प्रकार का दुख नहीं भोगती। கர்ப்பத்துல ஆத்மா எந்த விதமான துக்கத்தை கூடயும் அனுபவம் செய்யறதில்ல. वहाँ तो गर्भ महल है। அங்க கர்ப்பத்தினோட அரண்மனை இருக்கும். आराम से आत्मा रहती है। நிம்மதியாக ஆத்மா இருக்கும். दिखाते हैं पीपल के पत्ते पर कृष्ण अंगूठा चूसता हुआ आया। காமிக்கிறாங்க அரச இலை மேல கிருஷ்ணர் கட்ட விரல சப்பிட்டு வந்தாங்க. वो तो हुई सतयुग की शुरुआत की बात। அதாச்சு சத்யுகத்தினோட ஆரம்பத்தினோட விஷயம். जो स्वर्णिम संगम युग की शुरुआत होती है, இந்த ஸ்வர்ணிம சங்கம் யுகத்தினோட ஆரம்பம் என்ன நடக்குதோ ஆகுதோ
वो संकल्पों की दुनिया से शुरू होती है। அது சங்கல்பங்களினோட உலகத்திலிருந்து ஆரம்பமாகுது. तो संकल्पों की दुनिया में पावर ज्यादा होती है। அப்போ சங்கல்பங்களினோட உலகத்துல அதிக பவர் என்றது இருக்கும். संकल्प होता है बीज। சங்கல்பமாக இருக்கும் விதை. अगर बीज पावरफुल है ஒருவேளை விதை பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா तो आगे वृक्ष भी पावरफुल होता है। அப்போ முன்னாடி என்னன்னா இந்த மரம் இருக்கும் இல்லையா, இது கூடயும் பவர்ஃபுல்லாக இருக்கும். तो ऐसे ही அதே போலதான் संगम की दुनिया में जब शिव बाबा आते हैं சங்கம்யுகி உலகத்துல எப்போ சிவ பாபா வராங்களோ तो कृष्ण को पालना कहाँ देते हैं? पहले पहले அப்போ கிருஷ்ணருக்கு பாலனைன்றது ஃபர்ஸ்ட் எங்க கொடுக்கறாங்க? दादा लेखराज की सोल, जो कृष्ण की सोल है, वो पहले पहले कहाँ पालना लेती है? தாதா லேக்ராஜினோட ஆத்மா, கிருஷ்ணனோட ஆத்மா, அவங்க ஃபர்ஸ்ட் எங்க பாலனைய எடுத்துக்கறாங்க? ज्ञान गर्भ महल में पालना लेती है। ஞான கர்ப்ப महல்ல அந்த அரண்மனையில பாலனைய எடுத்துக்கறாங்க. वो जो सुख है அந்த சுகம் என்ன இருக்கு? वो सुख और किसी जन्म में प्राप्त नहीं हो सकता। அந்த சுகம் வேற எந்த ஜென்மத்துல கூடயும் பிராப்தி ஆகிறது இல்ல. उस सुख का नाम है नंबरवार पुरुषार्थ अनुसार वो सुख मिलता है। அந்த சுகத்தினோட பேரா இருக்குது, நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக அந்த சுகம் கிடைக்குது. उसको कहते हैं अतीन्द्रिय सुख। அதுக்கு சொல்வாங்க அத்தீந்திரிய சுகம். इंद्रियों से परे की स्टेज में रहने वाला सुख। இந்திரியங்கள் விட தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சுகம். तो गर्भ महल की बात है। அப்போ கர்ப்பத்தினோட அரண்மனையினோட விஷயமா இருக்குது. सतयुग में बड़े आराम से पैदा होते हैं। சத்யுகத்துல ரொம்ப அமைதியாக ஜென்ம எடுத்துக்கிறாங்க. सजा की बात नहीं है। ரொம்ப ஈஸியாக ஜென்ம எடுத்துக்கிறாங்க. தண்டனையினோட விஷயமே இல்ல. वहाँ तो आदि मध्यंत सुखी सुख रहता है। அங்க முதல் இடைக்கர எப்படின்னா வெறும் சுகம்தான் இருக்கும். क्या என்ன? इस दुनिया में இந்த உலகத்துல बच्चे की पैदाइश होती है குழந்தைக்கு எப்போ ஜென்மம் ஆகுதோ तो बच्चे की पैदाइश के आज में भी माता को दुख होता है। அப்போ குழந்தை எப்போ ஜென்ம எடுத்துக்குதோ அப்போ ஆரம்பத்துல கூடயும் அம்மாக்கு துக்கம் ஆகுது. पिता को भी दुख होता है। आसक्ति क्षीण होती है, शक्ति क्षीण होती है तो आसक्ति अनुभव होती है। அம்மாக்கு கஷ்டம் ஆகுது, பிறகு அப்பாக்கு கூடயும் சக்தி வீணாகுது, வேஸ்ட் ஆகுது. அப்போ அவங்களுக்கு கூடயும் வீக்னஸினோட அனுபவம் ஆகுதுன்னு சொல்றாங்க. तो आज में भी दुख। அப்போ பாபா சொல்றாங்க ஆரம்பத்துல கூடயும் துக்கம் இருக்கும். बच्चा पैदा होता है, குழந்தை எப்போ ஜென்ம எடுத்துக்குது, उसकी पालना करनी पड़ती है அதுக்கு பாலனைய கொடுக்க வேண்டியதாக வருது. तो भी दुख। அப்பவும் துக்கம்தான். बच्चा रोता हुआ पैदा होता है, குழந்தை அழுந்துட்டே ஜென்ம எடுத்துக்குது. और जब मृत्यु होती है பிறகு எப்போ மரணம் ஆகுதோ तो भी गाबड़े आते हैं। அப்ப கூடயும் கஷ்டமாக शरीर விடுறாங்க. तो आदि जिसका सुखाला नहीं, அப்போ பாபா சொல்றாங்க ஆரம்பத்துல யாரோட லைஃப்ன்றது சுகமாக இல்ல, मध्य और अंत भी सुखाला नहीं हो सकता। அப்போ நடுவுல கடைசில கூடயும் அது சுகமாக இருக்க முடியாது. आदि में भी दुख, मध्य में भी दुख और अंत में भी दुख। ஆரம்பத்துல கூடயும் துக்கம், நடுவுல கூடயும் துக்கம், பிறகு கடைசில கூடயும் துக்கம்னு சொல்றாங்க. और जो परमात्मा बाप आकर के दुनिया स्थापन करते हैं, பிறகு பரமாத்மா அப்பா வந்து எந்த உலகத்தை ஸ்தாபனை செய்யறாங்களோ उसके आदि में भी सुख, அதோட ஆரம்பத்துல கூடயும் சுகம், मध्य में भी सुख நடுவுல கூடயும் சுகம், और பிறகு अंत में भी बड़े आराम से शरीर छूटता है। பிறகு கடைசில கூடயும் ரொம்ப அமைதியாக சரீரம் போகுது. तो इस दुनिया में आदि मध्य अंत दुखी दुख है। அப்போ இந்த உலகத்துல என்னன்னா முதல் இடைக்கர 3 டைம்ல கூடயும் வெறும் துக்கம் தான். और वो है आदि मध्य अंत सुख की दुनिया। பிறகு அதா இருக்குது ஆதி மத்திய அந்திய சுகத்தினோட உலகம். ये है आदि मध्य अंत दुख की दुनिया। இதா இருக்குது முதல் இடைக்கர துக்கத்தினோட உலகம். अभी तुम सुख की दुनिया में जाने के लिए पढ़ाई पढ़ रहे हो। இப்போ நீங்க சுகத்துக்கான உலகம் என்ன இருக்குதோ அங்க போகிறதுக்காக படிப்பை படிச்சுட்டு இருக்கீங்க.
समझते हो ये गुप्त सेना वृद्धि को पाती रहेगी। இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த குப்தமான சேனைன்றது இது வளர்ச்சிய जितना இது ஏற்படுத்திட்டே தான் இருக்கும். जो बहुतों को रास्ता बतावेंगे எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வழிய காமிப்பீங்களோ उतना அந்த அளவுக்கு उतना ऊंच पद पावेंगे। அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. क्या? என்ன? अनेक जन्म जन्म जन्मांतर की அநேக ஜென்மம் ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட राजाई मिलने का ராஜாயி கிடைக்கிறதுக்காக कारण क्या बताया? காரணம் என்னன்னு சொன்னாங்க? कोई भी आत्मा अनेक जन्मों तक எந்த ஆத்மா வேணாலும் ஆயிருக்கலாம், அநேக ஜென்ம வரைக்கும் राजाई भोगेगी। ராஜாங்கத்தை அனுபவம் செய்வாங்க. उसका कारण कहाँ से शुरू हुआ? அதோட காரணம் எங்கிருந்து ஆரம்பமாகுது? संगम युग में जिन्होंने जितनी ज्यादा दूसरों की सेवा की होगी சங்கம் யுகத்துல யாரு எந்த அளவுக்கு மத்தவங்களோட சேவைய பண்ணிருப்பாங்களோ ईश्वरीय ज्ञान से, ஈஸ்வரிய ஞான மூலமாக, तो ईश्वरीय ज्ञान से जिनकी ज्यादा जितनी सेवा का स्टाफ होगा அப்போ ஈஸ்வரிய சேவை மூலமாக யாரோடது எந்த அளவுக்கு அதிக ஸ்டாக் இருக்குமோ वो उतना ही अनेक जन्मों तक सुख में रहेगी। அவங்க அந்த அளவுக்கு தான் நிறைய ஜென்ம வரைக்கும் சுகமாக இருப்பாங்க. राजाई भोगेंगे, ராஜாங்கத்தை அனுபவம் செய்வாங்க. राजघराने में जन्म लेंगे। ராஜ பரிவாரத்துல ஜென்ம எடுத்துக்குவாங்க. अगर दूसरों की सेवा नहीं की होगी ஒருவேளை மத்தவங்களோட சேவைய செய்யாம இருந்திருக்காங்கன்னா ईश्वरीय ज्ञान लेने के बावजूद भी जन्मोई जगमोई में लगे रहे होंगे। ஈஸ்வரிய சேவை ஈஸ்வரிய ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு கூடயும் வீணான பேச்சுகள்லயே ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இருந்திருந்தா तू तेरे की मेरे की बातों में फालतू अपना समय गवाते रहे होंगे। இப்போ சண்டைல எப்படி என்ன சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, இப்படி வீணான சண்டைகள்ல எப்படி என்ன ஈடுபட்டு இருந்தாங்கன்னா तो वो प्राप्ति नहीं कर सकेंगे। அப்போ அவங்களால அந்த பிராப்திய அடைய முடியாது. तो बोला அப்போ சொன்னாங்க ऊंच पद पावेंगे उसके लिए मेहनत करनी है। அப்போ உயர்ந்த பதவியை அடையிறதுக்காக உழைக்கணும்னு சொல்றாங்க. बाप को याद करने की भी मेहनत करनी है। அப்பாவை நினைவு செய்யறதுக்காக கூடயும் உழைக்கணும்னு சொல்றாங்க. ऐसे नहीं दूसरों को ज्ञान सुनाते रहे அப்படி இல்ல மத்தவங்களுக்கு ஞானம் சொல்லிட்டே இருக்கிறது, और खुद की स्टेज नीचे गिरती रहे பிறகு சுயத்தினோட ஸ்டேஜ் கீழே போயிட்டே இருக்கிறது. तो दूसरों के ऊपर असर भी नहीं पड़ेगा। அப்போ பாபா சொல்றாங்க மத்தவங்க மேல இதனோட பிரபாவம் கூடயும் ஏற்படாது. जो पैदाइश भी होगी என்ன ஜென்மம் கூடயும் ஆகுமோ वो कमजोर आत्माओं की पैदाइश होगी। அது வீக்கான ஆத்மாக்களோட ஜென்மம் ஆகும். कमजोर प्रजा बनेगी। வீக்கான பிரஜைகள் ரெடி ஆகுவாங்க. जो राज्य तैयार होगा என்ன ராஜ்யம் ரெடி ஆகுமோ वो कमजोर राज्य तैयार हो जाएगा। அது வீக்கான ராஜ்யம் தயாராகும். अगर पावरफुल राज्य तैयार करना है ஒருவேளை பவர்ஃபுல்லான ராஜ்யத்தை தயார் பண்ணணும்னா तो उसके लिए सेवा के साथ साथ அது கூட என்னன்னா சேவை கூடயே क्या करना पड़े? என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? सेवा में याद का बल சேவையில நினைவினோட பலம் जरूर भरना पड़े। கண்டிப்பாக நினைவினோட பலத்தை நிரப்ப வேண்டியதாக இருக்கும். तो मेहनत करनी है बाप को याद करने की। तुम जानते हो बरोबर बेहद के बाप से அப்போ உழைக்கணும் அப்பாவை நினைவு செய்யறதுக்காக. உங்களுக்கு தெரியும் சரியாக बेहद का वर्षा मिला था। அப்பாயிடம் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து கிடைச்சிருந்தது. क्या? என்ன बेहद का वर्षा मिला भी किससे था? எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்து கூடயும் யாரிடம் இருந்து கிடைச்சிருந்தது? इब्राहिम बुद्ध क्राइस्ट जो हद के बाप हैं। இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் யாரு? எல்லைக்கு உட்பட்ட அப்பாக்கள் இருக்காங்க. हैं तो बड़े थे बड़े, இவங்க இருக்கிறது என்னமோ பெரியதிலும் பெரியவங்க, महान थे महान। எல்லாத்தை விட மகானா இருக்கக்கூடியவங்க. क्राइस्ट के फॉलोअर्स कितने होंगे? கிரைஸ்டினோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க?
दुनिया में 500-600 करोड़ आबादी है। உலகத்துல 500 கோடி 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 700 கோடி ஜனத்தொகை இருக்குது. क्रिश्चियंस कितने होंगे? கிறிஸ்டியன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 1 करोड़ से भी ज्यादा क्रिश्चियंस हैं। 1 கோடி விட அதிகம் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க हैं? இருக்காங்க. तो इतने क्रिश्चियंस दुनिया में फैले हुए हैं, இத்தனை கிறிஸ்டியன்ஸ் உலகத்துல பரவி இருக்காங்க. उनका धर्म पिता तो बहुत महान हुआ। அவங்களோட தர்ம பிதா ரொம்ப மகானா இருக்க கூடிய தர்ம பிதா இருக்காங்க. அப்போ इतने उसके फॉलोअर्स हो गए, இத்தனை ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க அவங்களுக்காக. फिर उसको बेद का बाप कहेंगे? அப்ப அவங்களுக்கு என்ன எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பான்னு சொல்வாங்களா? बेद का नहीं कहेंगे। क्यों? எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? क्योंकि फिर भी उसमें हद लगी हुई है। कितनी? ஏன்னா ஆனாலும் அதுல அந்த ஒரு லிமிட்ன்றது இருக்குது. எவ்வளோ இருக்கு? 1-2 करोड़। 1 கோடி 2 கோடின்னு சொல்றாங்க. बेद का कब कहे? எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பான்னு சொல்லி எப்போ சொல்ல முடியும்? जब 500-700 करोड़ जो भी मनुष्य सृष्टि है, இப்போ 500 கோடி 700 கோடி யாரெல்லாம் மனித சிருஷ்டி இருக்குதோ, எதெல்லாம் மனித சிருஷ்டி இருக்குதோ, वो सारी मनुष्य सृष्टि उसको अपना बाप माने। அந்த முழு மனித சிருஷ்டி அவங்கள தன்னோட அப்பா என்ற ரூபத்துல ஏத்துக்கிற போல இருக்கணும். बाप माने ही नहीं, அப்பாவை ஏத்துக்கிற விஷயம் மட்டும் இல்ல, जाने भी, ஏத்துக்கவும் செய்யணும். जाने भी, माने भी, ஏத்துக்கவும் செய்யணும். और कोई न कोई तरीके से मिले भी। ஏத்துக்கணும், நம்பணும். பிறகு ஏதோ ஒரு ரூபத்துல அவங்கள சந்திக்க கூடயும் செய்யணும். इसलिए मुरली में बोला है, அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க, फादर कहे और फादर कभी मिले ही नहीं, वो फादर कैसे हो सकता? ஃபாதர்ன்னு சொல்வாங்க, ஆனா ஃபாதர் எப்பவுமே சந்திக்கவே இல்லைன்னா அவங்கள ஃபாதர்ன்னு எப்படி சொல்ல முடியும்? सारी दुनिया की जो भी आत्माएं हैं सबसे आकर मिलते हैं। முழு உலகத்துல யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ எல்லார் கூடயும் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. तब उनका गायन होता है हेवनली गॉड फादर। அப்ப அவங்களோட மகிமை ஆகுது ஹெவன்லி காட் ஃபாதர். इसलिए सब बाप को याद करते हैं। அதனாலதான் எல்லாருமே அப்பாவை நினைவு செய்யறாங்க. लौकिक बाप லௌகிக அப்பா, और पारलौकिक बाप, பிறகு பாரலௌகிக அப்பா. दोनों बाप को याद करते हैं। ரெண்டு அப்பாக்களை கூடயும் நினைவு செய்யறாங்க. सतयुग में सिर्फ लौकिक बाप को याद करते हैं। சத்யுகத்துல வெறும் லௌகிக அப்பாவை நினைவு செய்யறாங்க. क्यों? ஏன்? सतयुग में लौकिक बाप को क्यों याद करते हैं सिर्फ? சத்யுகத்துல வெறும் லௌகிக அப்பாவை ஏன் நினைவு செய்யறாங்க? क्योंकि वहाँ पारलौकिक बाप की याद ஏன்னா அங்க பாரலௌகிக் அப்பாவினோட நினைவு रहती नहीं, भूल जाते हैं। இருக்கிறது இல்ல, மறந்து போயிடுறாங்க. पारलौकिक बाप को याद करने की वहाँ दरकार नहीं रहती। பாரலௌகிக அப்பாவை நினைவு செய்யறதுக்கான அவசியம் அங்க இருக்கிறது இல்ல. क्योंकि वहाँ तो सुख ही सुख है। ஏன்னா அங்க வெறும் சுகம்தான் இருக்கும். पर ज्ञान भी भारतवासियों के लिए है। ஆனா ஞானம் கூடயும் பாரதவாசிகளுக்காக இருக்கு. दूसरे देश के जो वासी हैं, மத்த தேசங்களினோட இந்த வசிக்கக்கூடியவங்க யார் இருக்காங்களோ उनकी तो भाषा ही बदल जाती है। அவங்களோட மொழியே மாறிடுது. जिनकी भाषा बदल जाती है யாரோட மொழி மாறிடுதோ वो बाप के ज्ञान को पूरा नहीं उठा पाते। அவங்க அப்பாவோட ஞானத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியறது இல்ல. क्यों? ஏன்? क्योंकि बाप से डायरेक्ट जो सीखते हैं ஏன்னா அப்பா இடம் இருந்து டைரக்ட் யாரு கத்துக்கிறாங்களோ वो गहराई तक बात को समझते हैं। அவங்க ஆழ வரைக்கும் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. और जो डायरेक्ट जिनका कनेक्शन नहीं हो पाता, பிறகு யாரோடது டைரக்டாக கனெக்ஷன் ஆக முடியறது இல்லையோ, भाषा प्रॉब्लम के कारण இந்த மொழியினோட ப்ராப்ளம் இருக்கிற காரணத்தினால वो उतनी गहराई तक पहचान नहीं पाते। அவங்க அந்த அளவுக்கு ஆழமாக புரிஞ்சுக்க முடியறது இல்ல. तो ये ज्ञान सारा भारतवासियों के लिए है।
அப்போ இந்த ஞானம் எல்லாமே பாரதவாசிகளுக்காக இருக்குது, और धर्म वालों के लिए नहीं है। மத்த தர்மத்தினர்களுக்காக இல்ல. परंतु जो और धर्म में कन्वर्ट हो गए हैं, ஆனா யாரு மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்களோ वो निकलते आवेंगे। है तो भारतवासियों के लिए। அவங்க வருவாங்க. இவங்க பாரதவாசிகளுக்காக தான் இருக்குது இது. फिर भी जो भारतवासी थे सत्युग त्रेता में, ஆனாலும் யாரு பாரதவாசிகளாக இருந்தாங்களோ சத்யுக திரேதால, और फिर द्वापर युग से दूसरे दूसरे धर्मों में कन्वर्ट हो गए, பிறகு துவாபர யுகத்திலிருந்து மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. वही कन्वर्ट हुई आत्माएं அந்த கன்வெர்ட் ஆயிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் अभी फिर ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय में आ गई। இப்போ மறுபடியும் பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்துக்கு வந்துட்டாங்க. तो जो कन्वर्ट हुई आत्माएं हैं और ज्यादा जन्मों तक जो कन्वर्ट होकर के रही होंगी, அப்ப யாரு கன்வெர்ட் ஆயிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிறகு அதிக ஜென்மங்கள்ல யாரு கன்வெர்ட் ஆகி இருந்திருக்காங்க, वो ज्ञान के मर्म को उतना पूरा नहीं समझ पाती है। அவங்க ஞானத்தினோட அந்த ரகசியத்தை கம்ப்ளீட்டாக அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியறது இல்ல அவங்களால. कितना? எந்த அளவுக்கு? जितना जो अनेक जन्मों तक எந்த அளவுக்கு யாரு நிறைய ஜென்மங்கள் வரைக்கும் देवी देवता सनातन धर्म में रहने वाली आत्माएं समझेंगी, தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட ஆத்மாக்கள் யாரு புரிஞ்சுக்குவாங்களோ उतने दूसरे धर्म में दूसरे देश में कन्वर्ट होने वाली आत्माएं नहीं समझ पाएंगी। அந்த அளவுக்கு மத்த தர்மத்துல மத்த தேசத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. तो बोला அப்ப சொன்னாங்க, और धर्म वालों के लिए ज्ञान नहीं है, மத்த தர்மங்களுக்காக இந்த ஞானம் இல்ல, परंतु जो कन्वर्ट हो जाते हैं वो निकलते आते हैं। ஆனா யாரு கன்வெர்ட் ஆயிடுறாங்களோ அவங்க வெளிப்படுறாங்க. तो बोला அப்ப சொன்னாங்க, और धर्म वालों के लिए ज्ञान नहीं है, மத்த தர்மத்தினர்களுக்காக இந்த ஞானம் இல்ல, परंतु जो कन्वर्ट हो जाते हैं वो निकलते आते हैं। ஆனா யாரு கன்வெர்ட் ஆயிருப்பாங்களோ அவங்க வராங்க திரும்பியும், और आगे चलकर निकलते आवेंगे। யாரு கன்வெர்ட் ஆயிருந்தாங்களோ அவங்க வராங்க, பிறகு வருங்காலத்துல கூடயும் அவங்க வருவாங்க. वो आकर के योग भी सीखेंगे, அவங்க வந்து யோகத்தை கூடயும் கத்துக்குவாங்க. किससे? யாரிடம் இருந்து? हैं? क्योंकि योग सिखाने वाला तो एक ही परमपिता परमात्मा है। ஏன்னா யோகத்தை கத்து கொடுக்க கூடியவர் ஒரே பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க. एक बाप के सिवाय योग, ஒரு அப்பா தவிர யோகம், राजयोग और कोई ராஜயோகம் வேற யாருமே सिखा ही नहीं सकता। யாரால கூடயும் கத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. तो सभी आकर के राजयोग सीखेंगे जो भी कन्वर्ट हो गए हैं, எல்லாருமே வந்து ராஜயோகத்தை கத்துக்குவாங்க. वो निकलते चले आवेंगे। யாரெல்லாம் கன்வெர்ட் ஆயிட்டாங்களோ அவங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. योग पर समझाने के लिए निमंत्रण मिलता है। யோகத்தை பற்றி புரிய வைக்கிறதுக்காக அவங்கள இன்வைட் பண்ணப்படுகிறது. तैयारी करनी चाहिए, वहाँ क्या समझावे। இப்போ யோகத்தை பற்றி புரிய வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ பாபா சொல்றாங்க, அதெல்லாமே தயாரி பண்ணிக்கணும், ஏற்பாடு பண்ணிக்கணும், என்னெல்லாம் பேசணும்னு சொல்லி समझाना है। क्या तुम भारत का प्राचीन राजयोग को भूल गए हो? புரிய வைக்கணும். என்ன நீங்க பாரத்தினோட பழமையான ராஜயோகத்தை மறந்துட்டீங்களா? भगवान कहते हैं मन मना भव। பகவான் சொல்றாங்க மன்மனா பவ. राजयोग क्या है? ராஜயோகம்னா என்ன இருக்குது? ये कोई शारीरिक हठयोग नहीं है। இது ಶಾರೀರಿಕವಾದ ಶರೀರத்தினோட ஹட்டயோகம் கிடையாது. ये कोई श्वास प्रश्वास का प्राणायाम योग नहीं है। இது மூச்சுக்கு மூச்சு அந்த இது பண்ணக்கூடிய பிராணாயாமம் கிடையாது. அந்த மூச்சிய அப்படியே நின்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னு அது அப்படியே வச்சுக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பிராணாயாமம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ये क्या योग है? इसका नाम, இந்த யோகத்தினோட பேரு என்ன இருக்குது? इसका नाम है राजयोग।
இதோட பேரா இருக்குது ராஜயோகம். इसमें ये राज भरा हुआ है कि मन को एकाग्र कैसे किया जाए. இதுல ரகசியம் நிறைஞ்சிருக்குது, மனதை எப்படி ஒரு படுத்தணும்னு சொல்லி. अगर मन को एकाग्र करने की प्रक्रिया सीख ली, ஒருவேளை மனதை ஒரு நிலைப்படுத்துற அந்த ஒரு செயல்முறைய கத்துக்கிட்டீங்க அப்போ तो मन जीते जगत जीत कहा जाता है. அப்போ பாபா சொல்றாங்க, மன் ஜீத்தே ஜகத் ஜீத். மனத்து மேல வெற்றின்னா முழு உலகத்து மேலேயே வெற்றி. मन के साथ ही सब सद है. மனத மேல வெற்றியை அடைஞ்சோன்னா எல்லாமே கிடைக்கிற போல ஆயிடும். मन 11वीं इंद्री कही जाती है. மனது 11வது இந்திரியம்னு சொல்லப்படுகிறது. और अति सूक्ष्म है. பிறகு ரொம்ப சூக்ஷ்மமானதா இருக்குது, நுணுக்கமானது. जो जितना सूक्ष्म होता है उसमें उतनी ही ज्यादा ताकत होती है. இது எந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக அப்படின்னா நுணுக்கமாக இருக்குமோ அதுல அந்த அளவுக்கு சக்தி இருக்கும். तो इस मन को कंट्रोल कर लिया, அதாவது இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா माना सब कुछ कंट्रोल हो गया. அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுற போல ஆகுது. हर आत्मा के अंदर ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள ये मन की मनन चिंतन मंथन शक्ति होती है. இந்த மனசினோட மனஞ்சிந்தன் மந்தனத்தினோட சக்தி இருக்கும். ये है இதா இருக்குது मुख्य शक्ति. முக்கியமான சக்தி. इसको कंट्रोल करना जरूरी है. இத கண்ட்ரோல் பண்றது இது அவசியமான விஷயமா இருக்கு. इससे भी ऊपर की शक्ति कौन सी है? இதை விட மேலே இருக்கக்கூடிய சக்தி எதா இருக்குது? मन को भी कंट्रोल करने वाला कौन है? மனதை கூடயும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க? मनन चिंतन मंथन இப்போ விசார சாகர மந்தனம், संकल्प विकल्प की जो शक्ति है இப்போ சங்கல்பம் விகல்ப பண்ற சக்தி என்ன இருக்கு, उसको भी कंट्रोल कौन करता है? அத கூடயும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க? कौन सी शक्ति? எந்த சக்தி? बुद्धि. புத்தி. बुद्धि रंग राइट का फैसला करती है. புத்தி ராங்கு பிறகு ரைட்டினோட क्या चिंतन करना चाहिए, அதோட நிர்ணயம் பண்ணுது. என்ன சிந்தனை செய்யணும், क्या चिंतन नहीं करना चाहिए, என்ன சிந்தனை செய்யக்கூடாது, कौन सा संकल्प करना चाहिए, कौन सा संकल्प नहीं करना चाहिए. எந்த சங்கல்ப செய்யணும், எந்த சங்கல்ப செய்யக்கூடாது. ये बुद्धि का काम है. இது புத்தியோட வேலை இருக்குது. बुद्धि फैसला करे, புத்தி நிர்ணயம் செய்யும். फैसला करने के बाद நிர்ணயம் பண்ணதுக்கு பிறகு फिर मन को अच्छे रास्ते पर चलाने के लिए आदेश दे. பிறகு மனதை நல்லபடியான வழியில நடக்கிறதுக்கான ஆர்டரை கொடுக்கணும். तो मन बुद्धि के ऊपर कंट्रोल करने की जो ताकत है, அதாவது மனபுத்திய கண்ட்ரோல் பண்ற சக்தி என்ன இருக்கு, वो संस्कार शक्ति कही जाती है. அது சம்ஸ்கார சக்தின்னு சொல்லப்படுகிறது. संस्कार होते हैं पूर्व जन्मों से कनेक्टेड. பாபா சொல்றாங்க சம்ஸ்காரம் இருக்குது இந்த பூர்வ ஜென்மத்தினோட, अच्छे बुरे संस्कार अनेक जन्मों के பூர்வ ஜென்மத்து கூட கனெக்ஷன் ஆயிருக்கக்கூடியது. நல்லது பிறகு கெட்ட சம்ஸ்காரம் என்ன இருக்கு, हर आत्मा में तिरोहित है, भरे हुए, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள கூடயும் நிறைஞ்சிருக்குது. जिसके लिए बाबा कहते हैं बनी बनाई बन रही, अब कछु बननी ना है. இதுக்காக பாபா சொல்றாங்க உருவாகி உருவாக்கப்பட்டிருக்குது, புதுசாக எதுவுமே உருவாக கூடியது இல்ல. माने हर आत्मा अपने पूर्व जन्मों से अपना அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மா தன்னோட கடந்த ஜென்மத்தினோட जन्म सिद्ध अधिकार लेकर के आई हुई है. ஜென்ம சித்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க, பிறப்பு உரிமையை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. अभी से रील में जो रील घूम रही है, இப்போ இந்த ரீல் என்ன சுத்திட்டு இருக்குது, उस शूटिंग की रील में இந்த ஷூட்டிங்கினோட ரீல்ல अपना अपना अधिकार नूद होता चला जा रहा है. அவங்கவுங்க அதிகாரம் என்றது அது ஃபிக்ஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது.
जैसे जैसे पूर्व जन्म के जिसके संस्कार हैं, எப்படியெல்லாம் கடந்த ஜென்மத்தினோட சம்ஸ்காரம் இருக்குதோ उन संस्कारों के आधार पर அந்த சம்ஸ்காரத்தினோட हर ஆதாரப்படி आत्मा ஒவ்வொரு ஆத்மா वही रास्ता अपना लेती है। அந்த ஒரு வழியை தான் பிடிச்சுக்கிறாங்க. बुरे कर्म किए होंगे கெட்ட செயல்கள் செஞ்சிருந்தாங்கன்னா तो भले परमात्मा का कितना भी ऊंचे से ऊंचा ज्ञान उठाए रहा हो, பலே எந்த அளவுக்கு வேணும்னாலும் பரமாத்மாவினோட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். उस ज्ञान को भी वो तोड़ मड़ोड़ करके उल्टा कर देगा। அந்த ஞானத்தை கூடயும் அங்க திருப்பி அத தலைகீழாக ஆக்கிடுவாங்க. ऐसी है संस्कार शक्ति। அப்படி இருக்குது சம்ஸ்கார சக்தி. तो मन रूपी ब्रह्मा हुआ, அதாவது மனரூபி பிரம்மா ஆனாங்க, बुद्ध रूपी शंकर हुआ, புத்தி ரூபமான சங்கர் ஆனாங்க, சங்கர். और विष्णु रूपी பிறகு விஷ்ணு ரூபமான संस्कार शक्ति हुई। संस्कार शक्ति ஆச்சு. लेकिन संस्कारों को भी ஆனா சம்ஸ்காரத்தை கூடயும் परिवर्तन किया जा सकता है या नहीं किया जा सकता है? அத மாத்தலாமா இல்லன்னா இல்லையா? संस्कारों को भी परिवर्तन किया जा सकता है। சம்ஸ்காரத்தை கூடயும் பரிவர்த்தனை பண்ணலாம். तो कौन परिवर्तन करेगा? அப்போ யாரு பரிவர்த்தனை பண்ணுவாங்க? मन परिवर्तन करेगा மனது போய் பரிவர்த்தனை பண்ணுமா या संस्कार अपने संस्कारों को स्वतः ही परिवर्तन करेंगे? இல்லன்னா சம்ஸ்காரம் தன்னோட சம்ஸ்காரத்தை தானாவே பரிவர்த்தனை பண்ணிப்பாங்களா? या बुद्धि परिवर्तन करेगी? இல்லன்னா புத்தி அத பரிவர்த்தனை செய்யுமா? ऊपर किसको रखा जाए? யார மேல வைக்கலாம்? मन को ऊपर रखा जाए, மனத மேல வைக்கிற விஷயமா ब्रह्मा जी को ऊपर रखा जाए, பிரம்மாஜிய மேல வைக்கிற விஷயமா संस्कार शक्ति वैष्णो देवी को ऊपर रखा जाए, சம்ஸ்காரத்தினோட சக்தி வைஷ்ணவி தேவி அவங்கள மேல வைக்கிறதா? या இல்லன்னா बुद्धि रूपी तीसरे नेत्र को ऊपर रखा जाए? புத்தி ரூபமான மூணாவது கண்ண மேல வைக்கிறதா? बुद्धि को हमेशा आगे रखना पड़ता है, क्योंकि புத்திய சதா முன்னாடி வைக்க வேண்டியதாக இருக்கும். बुद्धिमानों की बुद्धि कौन गाया हुआ है? ஏன்னா புத்திசாலிகளுக்கு கூடயும் புத்தின்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? हैं? बुद्धिमानों की बुद्धि புத்திசாலிகளுக்கு புத்தி शिव बाबा गाया हुआ है। சிவ் பாபாக்காக மகிமை இருக்குது. शंकर बुद्धिमानों की बुद्धि नहीं है। சங்கர் புத்திசாலிகளுக்கு புத்தி இல்ல. कौन है? யாரா இருக்காங்க? शिव बाबा। சிவ் பாபா. अगर शंकर स्वयं ही बुद्धिमानों की बुद्धि होता ஒருவேளை சங்கர் சுயமே புத்திசாலிகளுக்கு புத்தியாக இருந்திருந்தா तो वो किसकी याद में बैठा है? அப்ப அவங்க யாரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க? वो भी तो किसी की याद में बैठा है ना। அவங்க கூடயும் ஒருத்தரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? जिसकी याद में बैठा है जरूर इससे साबित होता है वो उससे भी ज्यादा யாரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்களோ இதனால நிரூபணம் ஆகுது அவங்க அவங்கள விட அதிகம் ऊंचा है। உயர்ந்தவங்க இருக்காங்க. इसलिए बाबा कहते हैं அதனாலதான் பாபா சொல்றாங்க, ये शंकर क्या करता है? இந்த சங்கர் என்ன செய்றாங்க? कुछ भी नहीं। எதுவுமே இல்ல. क्या? என்ன? ये शंकर कुछ नहीं करता, ऐसे ही टाल मटोला बैठा रहता है। பாபா சொல்றாங்க இந்த சங்கர் எதுவுமே செய்யறது இல்ல, அவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. इसके अंदर जो भी काम करता हूँ मैं करता हूँ। இவங்களுக்குள்ள ஏதெல்லாம் வேலையை செய்யறேனோ அது நான் செய்றேன். अगर एकाग्रता की स्थिति में भी ஒருவேளை ஒரு நிலைப்படுத்துற அந்த ஸ்டேஜ்ல கூடயோ बैठता हूँ बिठाता हूँ உட்கார்றேன் இல்லைன்னா உட்கார வைக்கிறேன், तो मैं बिठाता हूँ, அப்போ நான் உட்கார வைக்கிறேன். ये अपने आप नहीं बैठता। இவங்க தானாவே இவங்க ஒண்ணு உட்காருது இல்ல. शंकर कुछ नहीं करता, சங்கர் எதுவுமே செய்யறது இல்ல. क्योंकि जो भी करने का काम है ஏன்னா ஏதெல்லாம் செய்யற வேலை இருக்குதோ वो तो कर्मेंद्रियों से होता है। அது கர்மேந்திரிய மூலமாக ஆகுது. अब कर्मेंद्रियों की हलन चलन करते हुए चित्रों में शंकर को दिखाया
பிறகு கர்மேந்திரியங்கள் மூலமாக செயல்களை செய்யக்கூடிய விஷயம் சங்கருக்கு नहीं जाता, காமிக்கிறது இல்ல. उसको ध्यान मग्न अवस्था में बैठे हुए दिखाया जाता है। அப்போ நினைவினோட ஸ்டேஜ்ல உட்கார விஷயத்த காமிக்கப்பட்டிருக்குது. ये कोई कर्म करना नहीं हुआ। இதொன்னு செயல்களை செய்யக்கூடியதுன்னு இல்லைன்னு சொல்றாங்க. कर्मेंद्रियों की हलन चलन का कोई कार्य नहीं हुआ। கர்மேந்திரியல் மூலமாக செயல்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்றும் இல்லை. इसलिए बोला शंकर कुछ भी नहीं करता। அதனாலதான் சொல்லிருக்காங்க சங்கர் எதுவுமே செய்யறதில்லைன்னு. उसके अंदर जो भी कार्य करता हूँ, அவங்களுக்குள்ள யாரெல்லாம் வேலைய செய்யறாங்களோ, कौन करता है? இப்போ அவங்களுக்குள்ள எதெல்லாம் வேலை நடக்குதோ அது யார் செய்யறாங்க? शिव ज्योति बिंदु सुप्रीम सोल करता है। शिव ज्योति बिंदु सुप्रीम सोल செய்யறாங்க. तो सुप्रीम सोल शिव जो है, அதாவது சுப்ரீம் சோல் சிவன் யார் இருக்காங்க? बुद्धिमानों की बुद्धि, அவங்க புத்திசாலிகளுக்கு புத்தி, वही संस्कार को चेंज करता है, அவங்க தான் சம்ஸ்காரத்தை சேஞ்ச் பண்றாங்க, परिवर्तन करता है, பரிவர்த்தனை பண்றாங்க. और वही मन को कंट्रोल करता है। பிறகு அவங்க தான் மனசை கண்ட்ரோல் பண்றாங்க. मन மனது अनेक जन्मों के संस्कारों के वशीभूत होकर के நிறைய ஜன்மங்களினோட சம்ஸ்காரங்களுக்கு வசமாகி कभी नीचे ले जाता है आत्मा की स्थिति को, சில நேரத்துல ஆத்மாவினோட ஸ்டேஜ கீழே அழைச்சிட்டு போகுது. और कभी ऊंची स्टेज में ले जाता है। பிறகு சில நேரத்துல உயர்ந்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகுது. अप एंड डाउन में आता रहता है। அப் அண்ட் டவுன்ல வந்துட்டே இருக்கும். अभी இப்போ वो मन की शक्ति जो है, இப்போ அந்த மனதினோட சக்தி என்ன இருக்குது? उसको एकाग्रता के आधार पर कंट्रोल करने की बात है। அத ஏகாகிரத்தை அப்படின்னா ஒருநிலைப்படுத்துற ஸ்டேஜ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற விஷயமா இருக்குது. तो भगवान कहते हैं मन मना भव। அப்போ பகவான் சொல்றாங்க மன் மனா பவ, मन को मेरे में लगा दो, மனத எனக்குள்ள ஈடுபடுத்து, मन को मेरे में तिरोहित कर दे। भगवान कहते हैं மனத போய் எனக்குள்ள ஈடுபடுத்திடு. இது பகவான் சொல்றாங்க. किसके द्वारा कहते हैं? யார் மூலமாக சொல்றாங்க? भगवान शिव सुप्रीम ज्योति बिंदु। பகவான் சிவன் சுப்ரீம் ஜோதி பிந்து. किसके द्वारा कहते हैं? யார் மூலமாக சொல்றாங்க? शंकर के द्वारा कहते हैं சங்கர் மூலமாக சொல்றாங்க. कि मन को, मन की जो शक्ति है, மனதினோட சக்தி என்ன இருக்குது? उसको मेरे में तिरोहित कर दे। அத எனக்குள்ள ஈடுபடுத்திடு. है ना? அப்படி என்ன तेरे मन के अंदर जो भी संकल्प विकल्प चलते हैं, உனக்குள்ள ஏதெல்லாம் சங்கல்பம் விகல்பங்கள் எல்லாம் நடக்குது, उन संकल्पों विकल्पों की गति को, सरणी को, அந்த சங்கல்பம் விகல்பங்களினோட அந்த ஒரு கதி என்ன இருக்குதோ அத मेरे अंदर समाधि। அது எப்படி போயிட்டு இருக்குதோ அது என்ன இருக்குதோ மனதினோட சங்கல்பங்கள் அத எனக்குள்ள ஒன்றிடு. माना तेरे अंदर कोई भी ऐसा संकल्प न चले, ஒன்றிட அது என்னன்னா எனக்குள்ள அடக்கிடு. அப்படி என்ன जो मेरे संकल्पों के बरखिलाफ हो। உன்னோட மனதுக்குள்ள ஏதெல்லாம் சங்கல்பம் நடக்குதோ அது என்னோட மனதினோட சங்கல்பங்களுக்கு விபரீதமாக நடக்க கூடாது. सब प्रकार के संकल्प जो हैं, எல்லா விதமான சங்கல்பங்கள் என்ன இருக்கு वो मेरे अंदर समा दे। அது எனக்குள்ள அடக்கிடு. जब संकल्प मात्र भी तेरे, எப்போ சங்கல்பங்களே உன்னோடது मेरे संकल्पों के अनुकूल बन जाएंगे, என்னோட சங்கல்பங்களுக்கு அனுகூலமாக ஆயிடுச்சுன்னா इतनी ज्ञान की पराकाष्ठा तेरे अंदर आ जाएगी, அந்த அளவுக்கு ஞானத்தினோட ஆழமான தன்மை என்றது உனக்குள்ள வந்துடும். तो ஞானத்தினோட ஆழமான தன்மை बीज सुधर जाएगा, பாபா சொல்றாங்க விதை ஒருவேளை மாறிடுச்சுன்னா तो सारा वृक्ष सुधर जाएगा। அப்போ முழு மரமே மாறிடும்னு சொல்றாங்க. சரியாயிடும். संकल्प बीज है,
சங்கல்பம் விதையா இருக்குது. ये मन से संकल्प रूपी बीज पैदा होता है. இது மனது மூலமாக இந்த சங்கல்பத்தினோட விதை நடக்குது. मन के संकल्पों को மனதினோட சங்கல்பங்களை ज्ञान के आधार पर सात्विक बनाना है. ஞானத்தினோட ஆதாரப்படி இத சாத்விகம் ஆக்கணும். और सात्विक बनाते 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 பிறகு சாத்விகம் ஆக்க ஆக்க एक अंत में ऐसी स्टेज आती है கடைசியில ஒரு அப்படிப்பட்ட ஸ்டேஜ் வரும் जहाँ शून्य रह जाता है. எங்க பூஜ்யம் தான் இருந்துடும். அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலம் இருக்கும். वो है पराकाष्ठा. அதான் இருக்குது சிகரம். सात्विक स्टेज की சாத்விக ஸ்டேஜினோடது. जहाँ से सत्युग की शुरुआत होती है. எங்கிருந்து சத்யுகத்தினோட ஆரம்பம் ஆகும். मन जब निसंकल्प हो जाएगा மனது எப்போ சங்கல்பம் இல்லாத ஆயிடுமோ तो निराकारी हो जाएगा. அப்போ நிராகாரி ஆயிடும். निराकारी फिर निर्विकारी जरूर बनता है. நிராகாரி பிறகு நிர்விகாரி கண்டிப்பாக ஆகுவாங்க. निराकारी निर्विकारी और निरहंकारी कहा जाता है. நிராகாரி நிர்விகாரி பிறகு நிரகங்காரின்னு சொல்லப்படுகிறது. उसमें देवान का नाम निशान नहीं रहेगा. அவங்களுக்குள்ள தேகாபிமானத்தினோட பேரு அடையாளம் கூடயும் இருக்காது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि सत्युग की स्थापना के लिए சத்யுகத்தினோட ஸ்தாபனைக்காக मन मना भव. மன்மனா பவ. तू अपने मन के संकल्पों को मेरे मन के अंदर समा दे. நீங்க உங்களோட மனதினோட சங்கல்பம் என்ன இருக்குதோ அது என்னோட மனதுக்குள்ள அது அடக்கிடுங்க. तो जरूर वहाँ जाना पड़े. அப்போ கண்டிப்பாக அங்க போக வேண்டியதாக இருக்கும். कहाँ? எங்க? जब मन के संकल्पों को எப்போ மனதினோட சங்கல்பங்களை एक सुप्रीम सोल बाप के संकल्पों में हम तिरोहित कर देंगे ஒரு சுப்ரீம் சோல் அப்பாவினோட சங்கல்பங்கள்ல ஒருவேளை அத ஒன்றை வச்சிட்டோம்னா तो कहाँ जाना அப்படின்னா அடக்கிட்டோம்னா पड़े? அப்போ எங்க போக வேண்டியதாக இருக்கும்? है निराकारी निर्विकारी दुनिया में जाना पड़े. எங்க போக வேண்டியதாக இருக்கும்? நிராகாரி நிர்விகாரி உலகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். निर्विकारी दुनिया நிர்விகாரி உலகம் निरहंकारी देवताओं की दुनिया होती है. நிரகங்காரி தேவதைகளோட உலகமாக இருக்கும். हम आत्मा है. நம்ம आत्मा को याद करना है एक परमात्मा को. பாபா சொல்றாங்க நம்ம ஆத்மா இருக்கிறோம். ஆத்மாக்கு என்ன செய்யணும்னா ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யணும். अगर दूसरे को याद किया ஒருவேளை மத்தவங்கள யாரையாவது நினைவு செஞ்சீங்கன்னா तो संकल्पों में அப்போ சங்கல்பங்கள்ல विरोधाभास पैदा होगा. விபரீதமான விஷயங்கள் ஏற்படும் क्योंकि சொல்றாங்க. एक व्यक्ति के संकल्प कभी भी नहीं मिल सकते दूसरे व्यक्ति से. ஏன்னா ஒரு மனிதனோட சங்கல்பம் எப்பவுமே மத்த மனிதனினோட சங்கல்பம் கூட இணைச்சு இருக்காது. हम सब मिलकर के एक ही पुरुषार्थ करें क्या நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கல்பம் தான் செய்யறோம். हमें एक बाप के समान संकल्पों में रमण करने वाला बनना है. நமக்கு ஒரு அப்பாக்கு சமமான சங்கல்பம் செய்யக்கூடியவங்களாக ஆகணும். तब ही निस्तार हो सकता है. அப்பதான் நம்ம அத சரியாக முடியும். அப்படின்னு நம்ம அதை கடந்து போக முடியும். तो आत्मा को याद करना है एक परमात्मा को. உயர்வு என்றது ஏற்படலாம் என்ற விஷயத்த சொல்றாங்க. அப்ப ஆத்மாக்கு ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யணும். निराकार परमात्मा ही कहते हैं. நிராகார பரமாத்மா தான் சொல்றாங்க. क्या कहा? என்ன कौन कहते हैं? யார் சொல்றாங்க? हैं? निराकार परमात्मा நிராகார பரமாத்மா माने बिंदी. அப்படின்னா பிந்தியா? बिंदी कह सकती है कुछ பிந்தி ஏதாவது சொல்ல முடியுமா? है? फिर क्यों कहा निराकार परमात्मा कहते हैं? அப்போ ஏன் சொன்னாங்க நிராகார பரமாத்மா சொல்லலான்னு? हैं? निराकार परमात्मा का मतलब ஆமா, நிராகார பரமாத்மான்னா
निराकारी स्टेज वाला है। நிராகாரி ஸ்டேஜ் இருக்கக்கூடியவங்க. वो निराकार परमात्मा जरूर कोई साकार तन में प्रवेश करता है। அந்த நிராகார பரமாத்மா கண்டிப்பாக சாகார சரீரத்துல பிரவேசம் செய்யறாரு. और प्रवेश करके निराकारी निरहंकारी निर्विकारी वाचा बोलता है। பிறகு பிரவேசம் பண்ணி நிராகாரி நிர்விகாரி பேச்ச பேசுறாங்க. उस स्टेज में स्थिर होकर के बोलता है, அந்த ஸ்டேஜ்ல நிலைச்சிருந்து பேசுறாங்க, कहता है। சொல்றாங்க. निराकार बच्चों को कहते हैं நிராகார் குழந்தைகளுக்கு சொல்றாங்க, कि मुझे याद करो तो मेरे पास आ जाओगे। என்ன நினைவு செய்யுங்க, அப்போ நீங்க என்கிட்ட வந்துருவீங்க. अरे அரே, वो निराकार परमात्मा हम बच्चों के पास आया हुआ है அந்த நிராகார் பரமாத்மா குழந்தைகளான நம்ம கிட்ட வந்திருக்காங்களா, कि हम बच्चे उसके पास पहुंच जाएंगे। இல்லன்னா कुழந்தைகளான நாம அவங்க கிட்ட போய் சேருவோமா? क्यों? ஏன்? अभी वो परमात्मा हमारे पास आया हुआ है, இப்போ அந்த பரமாத்மா நம்ம கிட்ட வந்திருக்காங்களா, हम उसके पास पहुंच जाएंगे। இல்லன்னா நாம போய் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடுவோமா? हैं? परमात्मा हमारे पास आया हुआ है, பரமாத்மா நம்ம கிட்ட வந்திருக்காங்களா, फिर ये क्यों कहते हैं कि तुम हमारे पास आ जाओगे? அப்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்க, நீங்க என்கிட்ட வந்துடுவீங்கன்னு? हैं? नहीं, இல்ல, मैं जो आया हुआ हूँ, நான் என்ன வந்திருக்கேனோ मैं लास्ट मूर्ति में एकदम नहीं प्रत्यक्ष हो जाता हूँ संसार के सामने। நான் லாஸ்ட் மூர்த்தியில முழுமையாக ஏக்தம் அவங்க மூலமாவே நான் பிரத்யக்ஷம் ஆயிடுவேன்ற விஷயம் இல்ல. मेरी सुप्रीम सोल बाप की 3 शक्तियाँ है ना, जैसे हम आत्माओं की 3 शक्तियाँ है, मन बुद्धि। சுப்ரீம் சோல் அப்பாவினோட 3 சக்திகள் இருக்காங்க இல்லையா, எப்படி ஆத்மாக்களா இருக்கிற நம்மளோட 3 சக்தி மன புத்தி சம்ஸ்காரம், संस्कार ऐसे उसकी भी तो 3 शक्तियाँ हैं। அதே மாதிரி அவங்களோடது கூடயும் 3 சக்தி இருக்குது இல்லையா? कौन कौन सी 3 शक्तियाँ? எந்தெந்த 3 சக்திகள்? मन रूपी ब्रह्मा, மன ரூபமான பிரம்மா, और बुद्ध रूपी शंकर, பிறகு புத்தி ரூபமான சங்கர், और संस्कार रूपी संस्कार रूपமான वैष्णवी देवी शक्ति। வைஷ்ணவி தேவி சக்தி. वैष्णवी शक्ति, வைஷ்ணவி சக்தி, वैष्णवी शक्ति माना माताएं। வைஷ்ணவி சக்தி அப்படின்னா மாதாக்கள். क्या? என்ன? जो विष्णु का रूप है, விஷ்ணுவினோட ரூபம் என்ன இருக்கு, वो माता का रूप है। அவங்களோடது மாதாவினோட ரூபமா இருக்குது. शास्त्रों में भी शंकर को சாஸ்திரத்துல கூடயும் சங்கருக்கு जगत पिता के रूप में मानते हैं, ஜகத் பிதாவினோட ரூபத்துல ஏத்துக்கிறாங்க. और विष्णु जब जब शंकर के ऊपर भीड़ पड़ी तो विष्णु ने क्या किया? இப்போ எப்பெல்லாம் சங்கரன் மேல இந்த இது ஏற்பட்டதோ, அப்படின்னா தாக்குற விஷயம் கஷ்டம் ஏற்பட்டதோ, அப்போ விஷ்ணு என்ன செஞ்சாங்க, कोई न कोई स्त्री चोला धारण करके ஏதோ ஒரு பெண்ணினோட ரூபத்தை தாரண பண்ணிக்கிட்டு சரீரத்தை தாரண பண்ணிக்கிட்டு और उनकी सुरक्षा कर दी। பிறகு அவங்களுக்கு பாதுகாப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. तो बाप कहते हैं அப்போ அப்பா சொல்றாங்க, मुझे तीनों ही मूर्तियाँ चाहिए जरूर, எனக்கு 3 மூர்த்திகள் கூடயும் கண்டிப்பாக வேணும். लेकिन ब्रह्मा की मूर्ति के द्वारा मैं संसार में प्रत्यक्ष नहीं होता। ஆனா பிரம்மாவினோட மூர்த்தி மூலமாக நான் உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகிறதில்ல. विष्णु की मूर्ति, விஷ்ணுவினோட மூர்த்தி इस पाप की दुनिया में प्रत्यक्ष होने का सवाल ही नहीं। இந்த பாவத்தினோட உலகத்துல பிரத்யக்ஷம் ஆகிற கேள்வியே இல்ல. तो अंतिम जो मूर्ति है அப்போ கடைசி மூர்த்தி என்ன இருக்காங்களோ वो है शंकर की मूर्ति। அவங்க இருக்காங்க சங்கரினோட மூர்த்தி. शंकर की मूर्ति के द्वारा मैं संसार में जब प्रत्यक्ष होता हूँ, சங்கரினோட மூர்த்தி மூலமாக நான் எப்போ உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகிறேனோ, तो लास्ट स्वरूप है
அப்போ லாஸ்ட் ஸ்வரூபம் இருக்கு. छुपा रुस्तम बाद में खुले. யாரு பவர்ஃபுல்லானவங்க இருக்காங்களோ அவங்க கடைசியில பிரத்யக்ஷம் ஆகுவாங்க. तो बोला அப்போ சொன்னாங்க, मुझे याद करो तो मेरे पास आ जावेंगे. என்ன நினைவு செய்யறதுனால அப்போ நீங்க என்கிட்ட வந்துடுவீங்க. नहीं तो ब्रह्मा के पास तक और विष्णु के पास तक रहेंगे. இல்லன்னா பிரம்மா கிட்ட இல்லன்னா விஷ்ணு கிட்ட வரைக்கும் தான் இருப்பீங்க. मुझे याद करोगे என்ன நினைவு செஞ்சீங்கன்னா तो मेरे पास आ जाओगे. मेरे पास आ जाने का मतलब क्या हुआ? அப்போ என்கிட்ட வந்துடுவீங்க. என்கிட்ட வந்துடுவீங்கன்னா என்ன அர்த்தமா இருக்கு? जो मेरे अंदर संकल्प विकल्प की श्रेणी है, எனக்குள்ள சங்கல்ப விகல்பங்களினோட அந்த ஃப்ளோ என்ன இருக்குது वही तुम्हारे अंदर आ जाएगी. அதேதான் உங்களுக்குள்ளேயும் पास வந்துடும். आ जाने का मतलब ये नहीं हुआ कि कंधे पे आकर बैठ जाना, वो कोई पास आ जाना हुआ. இப்போ கிட்ட வருதுன்னா வந்து தோள் மேல உட்காருறது இதுதான் கிட்ட ஆச்சு என்ற விஷயம் இல்ல. पास आने का मतलब है संस्कार. கிட்ட வருதுன்னா சம்ஸ்காரம். जो मन बुद्धि में जो संस्कार समाये हुए हैं, மன புத்திக்குள்ள சம்ஸ்காரம் என்ன அடங்கி இருக்குது वो मेरे समान संस्कार हो जाएंगे. அது எனக்கு சமமான சம்ஸ்காரம் ஆயிடும்னு சொல்றாங்க. माने जैसे मैं निराकारी निर्विकारी निरहंकारी हूँ, அப்படின்னா நான் எப்படி நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஆக இருக்கேன், वैसे तुम आत्माएं भी வैसे அப்படி அதே மாதிரி தான் ஆத்மாக்களா இருக்கிற நீங்களும் निर्विकारी निरहंकारी बन जाएंगे. நிர்விகாரி நிரகங்காரி ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. तुम आत्मा इन कानों से सुनती हो, ஆத்மாக்களா இருக்கிற நீங்க இந்த காதால கேக்குறீங்க. मैं तुम्हारे शरीर से बात करता हूँ, நான் உங்களோட शरीர கூட பேசுறேன். तुम्हारी आत्मा इन आर्गन से सुनती है. ஆத்மாக்களா இருக்கிற நீங்க இந்த ஆர்கன்ஸ் மூலமாக கேக்குறீங்க. और मैं इन आर्गन्स के आधार पर तुमको सुनाता हूँ. பிறகு நான் இந்த ஆர்கன்ஸினோட ஆதாரப்படி உங்களுக்கு சொல்றேன். तुम मुझे याद करो तो विकर्म विनाश होंगे. நீங்க என்ன நினைவு செய்யறதுனால விபரீத செயல்கள் விநாசம் ஆயிடும். तो मैं तुम सबका बाप हूँ. அதாவது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அப்பா இருக்கிறேன். मेरी महिमा तो गाते हो ना. என்னோட மகிமைய பாடுறீங்க இல்லையா? सर्वशक्तिवान ज्ञान का सागर, சர்வசக்திவான் ஞான கடல். ये भी अच्छी युक्ति है. இதுவும் நல்ல யுக்தியா இருக்குது. शिव परमात्मा की महिमा के लिए. சிவ் பரம்பிதா பரமாத்மாவினோட மகிமைக்காக. तो बताओ महिमा. அப்போ சொல்லுங்க மகிமை. अब जज करो गीता का भगवान कौन है. இப்போ ஜட்ஜ் பண்ணுங்க கீதையினோட பகவான் யாரா இருக்காங்க. तुम्हारी सबसे जबरदस्त टॉपिक ये है உங்களோட எல்லாத்தை விட பவர்ஃபுல்லான டாபிக் இதுதான் சொல்லி சொல்றாங்க. कि गीता का भगवान கீதையினோட பகவான் दादा लेखराज कृष्ण के साकार स्वरूप, தாதா லேக்ராஜ் கிருஷ்ணனோட சாக்கார ஸ்வரூபம், या निराकारी स्टेज वाला स्वरूप. இல்லன்னா நிராகாரி ஸ்டேஜினோட ஸ்வரூபமா? निराकारी स्टेज वाला स्वरूप कौन सा हुआ? நிராகாரி ஸ்டேஜினோட ஸ்வரூபம் ஏதாச்சு? शिव शंकर भोलेनाथ, சிவ் சங்கர் போலேநாத் वही निराकारी स्टेज वाला स्वरूप है. அவங்களது தான் நிராகாரி वो- நிராகாரி ஸ்வரூபமா இருக்குது. वही गीता का भगवान है. அவங்க தான் கீதையினோட பகவான் இருக்காங்க. साकार स्टेज में रहने वाला न खुद का कल्याण कर सकता है, சாக்காரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க சுயத்தினோட நன்மை கூடயும் செஞ்சுக்கிறதுக்காக ஆகுறதில்ல. और न दूसरों का कल्याण कर सकता है. பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் நன்மையை செய்யறதுக்காக ஆகுறதில்ல. इन दो बातों पर भाषण करने का चिंतन करो. பாபா சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி ஸ்பீச்சை கொடுக்கறதுக்காக சிந்தனைய பண்ணுங்க. जो भाषण करने वाले हैं யாரு இந்த ஸ்பீச்சை கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்களோ उनको भाषण तो सभा में ही करना है, அவங்களுக்கு ஸ்பீச்ன்றது சபையில தான் கொடுக்கணும். जहाँ नए नए भी आते रहते எங்க புது புது ஆத்மாக்கள் கூடயும் வராங்க. हैं, என்ன जहाँ नए नए आते रहते हैं
எங்க புது புது ஆத்மாக்கள் வராங்களோ वो भाषण करने की स्थली में அந்த ஸ்பீச்சை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல भाषण तो करना है ஸ்பீச்ன்றது கொடுக்கணும் தான், ताकि पुरानों को नयों को दोनों को मालूम पड़े। எப்படின்னா பழையவங்க பிறகு புதுசு ஆத்மாக்களுக்கு எல்லாருக்குமே தெரிகிற போல ஆயிடணும். पुरानों को तो मालूम ही है, யாரு பழையவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. वो तो ब्राह्मणों का फिर आपस में அவங்க எப்படின்னா பிராமணர்களது ஒருத்தருக்கு ஒருத்தர் सेमिनार होता है, அவங்களது செமினார் ஆகுது. तुम भाषण करते हो सभा में, அவங்களது அந்த செமினார் அந்த மீட்டிங்ன்றது நடக்குது. பிறகு நீங்க என்ன செய்றீங்கன்னா ஸ்பீச்சை கொடுக்குறீங்க சபையில. जहाँ बेसमझ शूद्र भी बैठे रहते हैं, எங்க புத்தி இல்லாத சூத்ரர்கள் கூடயும் உட்கார்ந்து இருப்பாங்க. तो उनको भी ये राज समझाना है। அப்போ அவங்களுக்கு கூடயும் இந்த ரகசியங்களை புரிய வைக்கணும். बोलो, சொல்லுங்க, हमको जास्ती टाइम नहीं चाहिए, நமக்கு அதிக டைம் தேவையில்லை. तुमने हमको 1 मिनट भी समझाने का दिया, ये भी बहुत किया। நீங்க நமக்கு 1 நிமிடம் புரிய வைக்கிறதுக்காக டைமை கொடுத்தீங்க, இது கூடயும் ரொம்ப ஆச்சு அப்படின்னா இதுவும் ரொம்ப இது அதிகம்தான். भगवान वाच, பகவான் சொல்றாங்க मन मना भव மன்மனா பவ, और माम एकम याद करो। பிறகு என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. एक तो अपने मन के संकल्पों को मेरे मन में तिरोहित कर दो, ஒன்று உங்களோட மனதினோட சங்கல்பங்களை எனக்குள்ள அதை ஒன்றிடுங்க. और दूसरा सिर्फ मेरे को याद करो, பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா வெறும் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. तो तुमको स्वर्ग का वर्षा मिल जाएगा। அப்போ உங்களுக்கு ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைக்கும்னு சொல்றாங்க. अगर अनेकों को याद करते रहे ஒருவேளை நிறைய பேரை நினைவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா तो क्या होगा, அப்போ என்ன ஆகும்? तो काय का वर्षा मिलता जाएगा। அப்போ எந்த பொருளினோட சொத்து கிடைக்கும்? கிடைச்சிட்டே வரும். नरक का वर्षा मिलता जाएगा। நரகத்தினோட சொத்து கிடைச்சிட்டு இருக்கும். माना इस समय जो शूटिंग हो रही है, அதாவது இந்த நேரத்துல என்ன ஷூட்டிங் போயிட்டு இருக்குது, रिहर्सल हो रही है, ரிஹர்சல் ஆயிட்டு இருக்குது. ज्ञान लेने के बाद ஞானத்தை எடுத்ததுக்கு பிறகு हम अपने नरक और अपने स्वर्ग की शूटिंग खुद ही कर रहे हैं। நம்மளோட நரக்கம் பிறகு ஸ்வர்கத்தினோட ஷூட்டிங் சுயமே பண்ணிட்டு இருக்கிறோம். ज्ञान तो हमको मिल गया, ஞானம் நமக்கு கிடைச்சிடுது. बाप के सामने हमने अंजाम कर लिया அப்பாக்கு முன்னாடி நம்ம சத்தியம் பண்ணிட்டோம். कि ये पक्का ज्ञान है। என்னன்னா இது பக்கா ஞானம் ஆயிருக்குது. एक को याद करेंगे ऊंचते ऊंच को, ஒருத்தர் நினைவு பண்ணீங்கன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களை, तो हम स्वर्गवासी जन्म जन्मांतर के लिए बनेंगे। அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக நம்ம ஸ்வர்கத்துல வசிக்க கூடியவங்களாக ஆயிடுவோம். और अनेकों को याद करेंगे பிறகு நிறைய பேரை நினைவு பண்ணோம்னா, तो जन्म जन्मांतर के लिए நினைவு பண்ணீங்கன்னா அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக नरकवासी बनते हैं। நரகவாசிகள் ஆகுவீங்க. बाप तो आकर के हमको स्वर्ग का ही वर्षा देता है, அப்பா வந்து நமக்கு ஸ்வர்கத்தினோட சொத்தை தான் கொடுக்கறாங்க. लेकिन अब हमारे ऊपर भी ये जिम्मेवारी आ जाती है। ஆனா இப்போ நம்ம மேல கூடயும் இந்த பொறுப்புன்றது வந்துடுதுன்னு சொல்றாங்க. अगर हम कोई भी परिस्थितियों में मुकाबला न करके நாம ஒருவேளை எந்த சூழ்நிலைகள்ல கூடயும் எதிர்க்காம, युद्ध न करके, யுத்தம் பண்ணாம, और जैसी दुनिया की धारा बह रही है संकल्पों की, எப்படி உலகத்தினோட சங்கல்பங்களினோட அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்குதோ அப்படி उस संकल्पों की धारा में अपने को बहा देते हैं। அந்த சங்கல்பங்களினோட அந்த வழி என்ன போயிட்டு இருக்குதோ அந்த ஒரு ஃப்ளோலயே நாம நம்மள போகிறதுக்காக விட்டுட்டோம்னா कोई भी पुरुषार्थ नहीं करते எந்த புருஷார்த்தத்தையும் செய்யல, सुधरने और दूसरों को सुधारने का, திருந்துறதுக்காக பிறகு மத்தவங்கள கூடயும் பரிவர்த்தனை பண்றதுக்காக. तो जैसे कि हम वैश्यालय में गिरते, அப்ப நம்ம எப்படின்னா வைஷாலத்துல வீழ்ற போல ஆயிடுறோம், नरक में गिरते, நரகத்துல வீழ்றோம். हमारी नरक की शूटिंग होती जाती है। நம்மளோட நரகத்தினோட ஷூட்டிங் ஆயிட்டே வரும். ऐसे नहीं அப்படி இல்ல, कि कलयुग के अंत में जो जन्म होता है उसमें नरक ही नरक होता है, कोई सुखी नहीं होता।
கலியுகத்தினோட கடைசி நேரத்தில் எந்த ஒரு இது ஷூட்டிங் இருக்குதோ அது நரக்கந்தான் இருக்கும், ஸ்வர்க்கம் இருக்கவே இருக்காது என்ற விஷயம் இல்லை. इस अंतिम जन्म में भी तो बहुत से परिवार ऐसे देखे जाते हैं. இந்த கடைசி ஜன்மத்துல கூடயும் நிறைய பரிவாரங்கள் இப்படி அவங்கள பார்க்கப்படுகிறது. जो अपने को बहुत सुख में महसूस करते हैं. யாரு தன்னை ரொம்ப சுகமாக இருக்கிறோம் என்ற அனுபவத்தை செய்யறாங்க. और दूसरे भी देखने वाले महसूस करते हैं. பிறகு மத்தவங்க கூட யாரு பாக்குறாங்களோ அவங்க கூடயும் அனுபவம் செய்யறாங்க. इनके अंदर तो जैसे विकार है ही नहीं. இவங்களுக்குள்ள எப்படின்னா விகாரம் இல்லவே இல்லாத போல இருக்கும். ये परिवार तो जैसे निर्विकारी परिवार है. இந்த பரிவாரம் எப்படிப்பட்ட பரிவாரம்னா நிர்விகாரி பரிவாரம் ஆயிருக்கிறது, निरहंकारी परिवार है. நிரகங்காரி பரிவாரம் ஆயிருக்குது. तो अंतिम जन्म की शूटिंग में भी वो उनके अंदर ऐसा ज्ञान बैठ गया. அப்போ கடைசி ஜென்மத்தினோட ஷூட்டிங்ல கூடயும் அவங்களுக்குள்ள அந்த அப்படிப்பட்ட ஞானம் உட்கார்ந்துடுச்சு. कि उन्होंने वो धारणा प्राप्त कर ली. என்னன்னா அவங்க அந்த தாரணைய பிராப்தி பண்ணிக்கிட்டாங்க. तो इस तरह की कोई और भी आत्माएं होंगी. அதாவது இப்படிப்பட்ட ரூபத்துல இருக்கக்கூடிய வேற ஆத்மாக்கள் கூடயும் இருப்பாங்க. जो 82-83 जन्म का भी स्वर्ग कमाती है. யாரு 82 83 ஜென்மங்களினோட ஸ்வர்க்கத்தை கூடயும் சம்பாதிச்சுக்கிறாங்க. तो जरूर वो हीरो पार्टधारी आत्माएं होंगी. அப்போ கண்டிப்பாங்க அவங்க ஹீரோ பாட்தாரி ஆத்மாக இருப்பாங்க. सूर्यवंशी तबक्के की आत्माएं होंगी. சூரியவம்சி வர்க்கத்தினோட ஆத்மாக்களாக இருப்பாங்க. दूसरे धर्मों में कन्वर्ट होने वाली आत्माएं नहीं होंगी. மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்களாக இருக்க மாட்டாங்க. उनके अनेक जन्मों के संस्कार ऐसे रहे होंगे. அவங்களோட நிறைய ஜென்மங்களினோட சம்ஸ்காரம் இப்படி இருந்திருக்கும். कि उन्होंने एक पाप दूसरा न कोई ये स्टेज को अपनाया होगा. என்னன்னா எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே இல்லை என்ற ஸ்டேஜ அவங்களதாக ஆக்கியிருப்பாங்க. माँ में कम याद किया होगा. என்ன மட்டும் நினைவு செஞ்சிருப்பாங்க. मन मना भव की ऐसी स्थिति को प्राप्त किया होगा. மன்மனாபாவினோட அப்படிப்பட்ட ஸ்டேஜ பிராப்தி பண்ணிருப்பாங்க. तो कोई दूसरी आत्माएं कर सकती हैं. இப்போ மத்த ஆத்மாக்கள் செய்யலான்னா तो हम नहीं कर सकते क्या? அப்ப என்ன நம்மளால செய்ய முடியாதா? जरूर कर सकते हैं. கண்டிப்பாக செய்யலாம். लेकिन उन बातों पर विचार नहीं करते. ஆனா அந்த விஷயங்களை பற்றி விசார சாகர மந்தன செய்யறதில்ல. भगवान की बातों को एक कान से सुनते हैं, दूसरे कान से निकाल लेते हैं. பகவானோட பேச்சுகளை ஒரு காதால கேக்குறோம், இன்னொரு காதால விட்டுடுறோம். तो अनेक जन्मों का दुख कमाने के அப்போ நிறைய ஜென்மங்களினோட துக்கத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கான निमित्त बन पड़ते. நிமித்தம் ஆயிடுறோம். अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க माँ में कम याद करो. என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. भगवान तो निराकार है. பகவான் நிராகாரா இருக்காங்க. उसने इस ब्रह्मा तन द्वारा बच्चों को कहा है. அவங்க இந்த பிரம்மாவினோட சரீரம் மூலமாக குழந்தைகளுக்கு சொல்லிருக்காங்க. प्रजापिता ब्रह्मा की संतान ब्राह्मण ब्राह्मणियां होंगे ना. பிரஜாபிதா பிரம்மாவினோட குழந்தைகள் பிராமண் பிறகு பிராமணியர்களா இருப்பாங்க இல்லையா? ब्राह्मण जरूर चाहिए. பிராமணர்கள் கண்டிப்பாக தேவை இருக்காங்க. ब्राह्मण किसे कहा जाता है? பிராமணர்கள்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? जरूर चाहिए तो. கண்டிப்பாக தேவைதான். लेकिन ब्राह्मण कहा किसे जाता है? ஆனா பிராமணர்கள்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? जो ब्रह्मा की मुखवंशावली औलाद बने. யாரு பிரம்மாவினோட முகவம்சாவளி குழந்தைகளா இருப்பாங்களோ, मुखवंशावली जो औलाद बना होगा யாரு முகவம்சாவளி குழந்தைகளாக இருந்திருப்பாங்க ஆயிருப்பாங்களோ वो जरूर ब्रह्मा के मुख से निकली हुई बातों को அவங்க கண்டிப்பாக பிரம்மா முகம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிற அந்த ஒரு மொழிய मानता भी होगा. அவங்க ஏத்துக்கிற போல கூடயும் இருப்பாங்க.
तो ब्राह्मण जरूर चाहिए। परमपिता परमात्मा ने ब्राह्मणों को आय ज्ञान दिया। அப்போ பிராமணர்கள் கண்டிப்பாக வேணும். பரம்பிதா பரமாத்மா வந்து கண்டிப்பாக பிராமணர்களுக்கு ஞானம் கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னாங்க? ब्राह्मणों को आय पहले पैदा किया कि पहले उनको ज्ञान दिया? பிராமணர்களுக்கு வந்து ஜன்மத்தை கொடுத்தாங்களா இல்லன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஞானத்தை கொடுத்தாங்களா? ज्ञान पहले दे दिया। ஞானம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்களா? परमात्मा बाप आता है பரமாத்மா அப்பா வராங்க. तो पहले ब्रह्मा द्वारा ब्राह्मणों की रचना करता है, ब्राह्मणों को जन्म देता है। அப்போ பிரம்மா மூலமாக பிராமணர்களுக்கு ஜன்மம் கொடுக்கறாங்களா படைக்கிறாங்களா या पहले उनको शिक्षा देता है? இல்லனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கல்வியை சொல்லி கொடுக்கறாங்களா? पहले जन्म देता है। तो ஃபர்ஸ்ட் ஜன்மத்தை கொடுக்கறாங்க. अभी तक क्या काम हुआ? அதாவது இப்போ வரைக்கும் என்ன வேலை நடந்தது? अभी तक सिर्फ दादा लेकर आज ब्रह्मा के द्वारा जो भी कार्य चल रहा है, இப்போ வரைக்கும் தாதா லேக்கராஜ் பிரம்மா மூலமாக ஏதெல்லாம் வேலை நடந்ததோ उसमें அதுல जन्म हुआ है। ஜன்மம் ஆயிருக்குது. ब्राह्मणों को जन्म तो मिला, इतनी बात तो बुद्धि में बैठी है। பிராமணர்களுக்கு ஜன்மம் கிடைச்சிருக்குது. இந்த அளவுக்கு விஷயம் என்றது கிடைச்சிருக்கு ஆயிருக்குது. कि अगर हम पवित्र रहेंगे तो ब्राह्मण बनेंगे। ஒருவேளை நாங்க பவித்திரமாக இருந்தோம்னா பிராமணர்களாக ஆகுவோம். ब्रह्मा की बात मानेंगे तो हम ब्राह्मण कहे जाएंगे। பிரம்மாவோட பேச்ச கேட்டோம்னா நம்ம பிராமணர்கள் நமக்கு சொல்லப்படுவோம். मुखवंशावली बनेंगे முகவம்சாவளி ஆனோம்னா तो हम ब्राह्मण कहे जाएंगे। அப்போ நாங்க பிராமணர்கள் சொல்லி சொல்லப்படுவோம். और ब्रह्मा की गोद को ही याद करते रहेंगे பிறகு பிரம்மாவினோட மடியிலேயே நினைவு பண்ணிட்டு இருந்தோம்னா तो அப்போ ब्राह्मण तो कहे जाएंगे, लेकिन कुखवंशावली ब्राह्मण कहे जाएंगे। பிராமணர்கள் சொல்லப்படுவோம் தான், ஆனா குகவம்சாவளி பிராமணர்கள் சொல்லப்படுவோம். जो ब्राह्मण है யாரு பிராமணர்களோ वो देवता बनेंगे। அவங்க தேவதைகள் ஆகுவாங்க. जो कुखवंशावली ब्राह्मण बने होंगे யாரு குகவம்சாவளி பிராமணர்கள் ஆயிருப்பாங்களோ वो देवताई सूर्यवंशी लिस्ट में नहीं आवेंगे। அவங்க தேவதாயி சூரியவம்சியினோட லிஸ்ட்ல வர மாட்டாங்க. के पूरे 84 जन्म नहीं होंगे। அவங்களுக்கு முழுமையாக 84 ஜென்மங்கள் கிடைக்காது. तो परमपिता परमात्मा ने ब्राह्मणों को आकर के ज्ञान दिया है। அப்போ பரம்பிதா பரமாத்மா வந்து பிராமணர்களுக்கு வந்து ஞானத்தை கொடுத்தாங்க. आय ज्ञान दिया है, வந்த ஞானத்தை கொடுத்திருக்காங்க. माना ऐसे नहीं है அப்படின்னா அப்படி கிடையாது. कि दादा लेकर आज ब्रह्मा के तन में आकर के ब्राह्मणों को जन्म दिया और தாதா லேக்கராஜ் பிரம்மாவினோட சரீரத்துல வந்து பிராமணர்களுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. शरीर छोड़ करके चला गया। பிறகு அவங்க சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. उसके बाद काम खत्म हो गया। அதுக்கு பிறகு வேலை முடிஞ்சு போயிடுச்சு. सिर्फ जन्म देने से काम खत्म नहीं हो जाता। வெறும் ஜென்மத்தை கொடுக்கறதுனால வேலை ஒன்னும் முடியறது இல்ல. लौकिक दुनिया में भी லௌகிக உலகத்திலயும் कोई माँ बाप होते हैं, இப்போ யாரோ அப்பா அம்மா இருப்பாங்க. बच्चों को जन्म दे देते हैं, குழந்தைகளுக்கு ஜென்மத்தை கொடுத்துடுறாங்க. उनकी परवरिश नहीं कर पाते। அவங்களுக்கு பாலனை கொடுக்க முடியறது இல்ல. तो कहेंगे कि पूरा माँ बाप का काम हो गया? அப்போ சொல்ல முடியுமா முழுமையா அம்மா அப்பாவினோட வேலை நடந்ததுன்னு? नहीं, இல்ல. जन्म देने के साथ साथ बच्चों की परवरिश भी करनी है। ஜென்மத்தை கொடுக்கற கூட குழந்தைகளுக்கு பாலனை கூடயும் கொடுக்கணும், அவங்கள பாத்துக்கவும் செய்யணும். बच्चों को वर्षा भी देना है, ये भी बाप का काम है। குழந்தைகளுக்கு சொத்தை கூடயும் கொடுக்கணும், இது கூடயும் அப்பாவோட வேலை இருக்குது. ठिकाने से लगाना, அவங்கள நிலைக்க வைக்கிறது. वो तो पारलौकिक बाप है। அவங்க என்னன்னா பாரலௌகிக் அப்பா இருக்காரு. जो श्रेष्ठ मनुष्य होते हैं, யாரு உயர்ந்த மனிதர்களாக இருப்பாங்களோ उनकी श्रेष्ठता इसी बात में गाई जाती है। அவங்களோட உயர்ந்தமான தன்மை இந்த விஷயத்துல தான் மகிமை பாடப்படுகிறது. कि या तो वो कोई काम शुरू नहीं करते हैं, ஒண்ணு இப்போ அவங்க
ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றது இல்ல. और शुरू करते हैं ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா तो उसको அப்போ அத अंतिम चरम सीमा पर उस कार्य को पहुंचाते हैं। அது கடைசி நேரம் வரைக்கும் அத லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அத அந்த ஒரு வேலையை முடிச்சு விடுவாங்க. बीच में काम को छोड़ते नहीं है। நடுவுல வேலைய விடுறது இல்ல. जो श्रेष्ठ आत्माएं होती है யாரு உயர்ந்த ஆத்மாக்கள் இருப்பாங்களோ वो कोई भी कार्य को बीच में अधूरा नहीं छोड़ती। அவங்க எந்த வேலை வேணாலும் இருக்கலாம், நடுவுல அறகுறையாக விடுறது இல்ல. तो परमात्मा तो श्रेष्ठ से श्रेष्ठ गाया हुआ है। அப்போ பரமாத்மா எல்லாத்தை விட உயர்ந்தவங்க என்ற மகிமை இருக்குது. ऐसे थोड़े ही அப்படி இல்ல कि वो 69 में ब्रह्मा के चोले को छोड़ देता है அவங்க 69ல பிரம்மாவோட சரீரத்தை விட்டுடுறாங்க. तो उसका काम समाप्त हो गया। அப்ப அவங்களோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு. नहीं, அப்படி இல்ல. ब्राह्मणों को जन्म देने के बाद பிராமணர்களுக்கு ஜென்ம கொடுத்ததுக்கு பிறகு ब्राह्मणों को शिक्षा दे करके பிராமணர்களுக்கு கல்வியை சொல்லி கொடுத்து ऊंची स्टेज में स्थिर कराना, ये भी उसका काम है। உயர்ந்த ஸ்டேஜ்ல நிலைக்க வைக்கிறது இது கூடயும் அவங்களோட வேலையா இருக்குது. तो ब्राह्मणों को आय ज्ञान दिया है। அப்போ பிராமணர்களுக்கு வந்து ஞானத்தை கொடுத்திருக்காங்க. जिनको ज्ञान दिया है யாருக்கு ஞானத்தை கொடுத்திருக்காங்களோ उनको ही पांडव कहते हैं। அவங்களதான் பாண்டவர்கள்னு சொல்லுவாங்க. क्या कहा? என்ன சொன்னாங்க? जिनको परमात्मा ने आके ज्ञान नहीं दिया, सिर्फ ब्राह्मण बना के जन्म दे के छोड़ दिया। யாருக்கு பரமாத்மா ஞானத்தை கொடுக்கல, வெறும் ஞானத்தை பிராமணர்கள் அப்படின்னு அந்த ஜன்மத்தை கொடுத்துட்டு விட்டுட்டாங்க, उनको पांडव नहीं कहा जाता। அவங்களுக்கு பாண்டவர்கள்னு சொல்லுறது இல்ல. पांडव किनको कहा जाता है? பாண்டவர்கள்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? जिनको जन्म देने के बाद யாருக்கு ஜென்ம கொடுத்ததுக்கு பிறகு फिर दोबारा प्रवेश करता है। மறுபடியும் என்னன்னா நெக்ஸ்ட் அவங்க மறுபடியும் பிரவேசம் செய்யறாங்க. और पंडयते பிறகு பண்டையத்தை எத்தி माना रास्ता दिखाता है अंत तक। அப்படின்னா கடைசி வரைக்கும் வழிய காமிக்கிறாங்க. जीवन मुक्ति और मुक्ति का पूरा रास्ता दिखाता है। ஜீவன் முக்தி பிறகு முக்தியினோட முழுமையான வழிய காமிக்கிறாங்க. जब तक मुक्ति और जीवन मुक्ति का अनुभव आत्मा न करने लगे, எப்போ வரைக்கும் முக்தி பிறகு ஜீவன் முக்தியினோட அனுபவம் ஆத்மா செய்யறது இல்லையோ तब तक அப்போ வரைக்கும் परमात्मा बाप का कार्य समाप्त பரமாத்மா அப்பாவினோட வேலை नहीं होता। முடியறது இல்ல. रूहानी यात्रा पर ले जाने के लिए ये पंडे हैं। ஆன்மீக யாத்திரைக்கு கொண்டு போகிறதுக்காக இவங்க பண்டா இருக்காங்க. बाबा பாபா तुम बच्चों को ये ऐसे देते हैं, निबंध लिखने के लिए ये देते हैं, இத எழுதுறதுக்காக இத குடுக்கறாங்க. उनको फिर रिफाइन करके समझाओ। அந்த எஸ்ஸே கொடுக்கறாங்க பாபா. அத நீங்க என்ன செய்யணும்னா அவங்கள அழைக்கிறதுக்காக அந்த எஸ்ஸே கொடுக்கறாங்க, அத நீங்க ரிஃபைன் பண்ணி எழுதுங்க. सो तो भाषण करने वालों को ख्याल करना है। பாபா சொல்றாங்க இப்ப யாரு அந்த ஸ்பீச்சை கொடுக்கறாங்களோ அத அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அத பற்றி சிந்தனை नाम பண்ணணும். को याद करने से ही बाप द्वारा जीवन मुक्ति, அப்பாவை நினைவு செய்யறதுனாலயே அப்பா மூலமாக ஜீவன் முக்தி, स्वर्ग का वर्षा मिलेगा। ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைக்கும். क्या कहा? என்ன சொன்னாங்க? हैं? ये तो नई बात कह दी। இது புது விஷயத்த சொல்லிட்டாங்க. क्या? என்ன? नाम को याद करने से பாபா சொல்றாங்க அப்பாவோட விஷயத்த இல்ல, அப்பாவோட பேரை நினைவு செய்யறதுனால बाप द्वारा जीवन मुक्ति का वर्षा स्वर्ग का मिलेगा। அப்பா மூலமா ஜீவன் முக்தி ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைக்கும்னு சொல்றாங்க. नाम को याद करने से பேரை நினைவு செய்யறதுனால என்ன? नाम भक्ति मार्ग में चलता है। பேரு பக்தி மார்க்கத்துல நடக்குதா? नाम की याद நினைவினோட நினைவு ये भक्ति मार्ग में चलती है या பேரினோட நினைவு பண்றது இது பக்தி மார்க்கத்துல நடக்குதா ज्ञान मार्ग में चलती है? இல்லன்னா ஞான மார்க்கத்துல நடக்குதா? हैं? भक्ति मार्ग में चलती है। பக்தி மார்க்கத்துல நடக்குது. यहाँ क्यों बोल दिया ऐसे? இங்கயே இப்படி சொல்லிட்டாங்க. क्योंकि नाम जो भी पढ़ते हैं वो सब என்ன பேர் எதெல்லாம் काम
வீழுதோ அது के आधार पर पड़ते हैं। வேலையினோட ஆதாரப்படி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. नाम को हमें याद करें कि ये नाम क्यों पड़ा। இப்போ பேரை நாம நினைவு செய்றோம், இந்த பேர் ஏன் கிடைச்சதுன்னு. कोई भी भक्ति मार्ग में जो शास्त्रों में नाम पड़े हुए हैं, ஏதெல்லாம் இருக்கலாம், அந்த பக்தி மார்க்கத்துல சாஸ்திரத்துல என்ன பேரு கிடைச்சிருக்குதோ, असुरों के नाम हो चाहे देवताओं के नाम हो, அசுரர்களினோட பேரா இருக்கலாம், இல்லனா தேவதைகளினோட பேரா இருக்கலாம், चाहे भगवान के नाम हो, இல்லனா பகவானோட பேரா இருக்கலாம், उन शब्दों के नामों के गहराई में जाएं। அந்த பேருகளினோட ஆழமான ரகசியங்களுக்கு போகணும். तो हम देखेंगे कि वो नाम उनके काम के आधार पर पड़े हुए हैं। அப்போ நாம இந்த விஷயத்த பார்க்கலாம், அந்த பேர் என்ன இருக்குதோ அது வேலையினோட ஆதாரப்படி கிடைச்சிருக்குது. तो नाम को याद करने से बाप द्वारा जीवन मुक्ति का वर्षा मिलेगा। அப்போ பேரை நினைவு செய்யறதுனால அப்பா மூலமாக ஜீவன் முக்தியினோட சொத்து கிடைக்கும்னு சொல்றாங்க. शिव बाबा कहते हैं, சிவ பாபா சொல்றாங்க, अभी माम एकम याद करो। இப்போ என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. क्या? என்ன? मुझे एक को याद करो। என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. अब तुम एक को कैसे याद करें? तुमने नाम तो धरा लिया त्रिमूर्ति शिव। இப்போ ஒருத்தரை எப்படி நினைவு செய்யறது? நீங்க பேரை வச்சுட்டீங்க திரிமூர்த்தி சிவன் சொல்லி. तीन मूर्ति शिव है तो तीन तीन मूर्तियाँ हो गई। மூணு மூர்த்தி சிவன்னா மூணு மூர்த்திகள் ஆயிட்டாங்க. तो एक मूर्ति को कैसे याद करें? அப்போ ஒரு மூர்த்தியை எப்படி நினைவு செய்யறது? है? और वो भी मूर्तियाँ जो हैं वो तीनों वतन में, அது கூட மூர்த்திகள் என்ன இருக்குது, அது மூணு வத்தனங்கள்ல एक के ऊपर एक रख दिए। ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க. तो ऊंचते ऊंच को याद करें या नीचते नीच को याद करें? அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களை நினைவு செய்யறதா இல்லன்னா தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவங்களை நினைவு செய்யறதா? ऊंचते ऊंच को याद करें ना। इसका உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களை நினைவு செய்யணும் இல்லையா? मतलब जो ऊंचते ऊंच मूर्ति है, இதுக்கு அர்த்தம் என்னன்னா யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த மூர்த்தியா இருக்காங்க, उस मूर्ति में அந்த மூர்த்தியில तीनों मूर्तियाँ समाई हुई होनी चाहिए। மூணு மூர்த்திகள் கூடயும் அடங்கி இருக்கணும். कौन कौन सी तीनों मूर्तियाँ? எந்தெந்த மூணு மூர்த்திகள்? ब्रह्मा भी होना चाहिए चंद्रमा के रूप में, பிரம்மா கூடயும் இருக்கணும் சந்திரமாவினோட ரூபத்துல, மற்றும் और वैष्णो देवी भी होनी चाहिए। பிறகு வைஷ்ணவி தேவி கூடயும் இருக்கணும். वो कैसे? அது எப்படி? ब्रह्मा सो विष्णु, பிரம்மா சோ விஷ்ணு. और तीसरी मूर्ति तो है ही। பிறகு மூணாவது மூர்த்தி ஏற்கனவே இருக்காங்க தான். तो तीनों मूर्तियाँ एक ही मूर्ति में समाई हुई है। அப்போ மூணு மூர்த்திகள் கூடயும் ஒரே மூர்த்தியில அடங்கி இருக்காங்க. इसलिए कहते हैं त्रिमूर्ति शिव। அதனாலதான் சொல்றாங்க திரிமூர்த்தி சிவ். वो एक रूप हो गया। அவங்களோடது ஒரு ரூபம் ஆயிடுச்சு. माम एकम याद करो। என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. उस ऊंचते ऊंच को याद करेंगे அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை நினைவு செஞ்சீங்கன்னா तो जरूर जन्म जन्मांतर के लिए ऊंचे से ऊंचा वर्षा हमारा, அப்போ கண்டிப்பாக ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக உயர்ந்ததிலும் உயர்ந்த சொத்து நம்மளோடது बन जाएगा। அது கிடைக்கும்னு சொல்றாங்க. ओम शांति। ஓம் சாந்தி.